சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். ஸோ இப்போ நாம யோபு 40வது அதிகாரம் பார்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் நடந்தது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் இழந்துட்டாரு யோபு. அவருக்கு ஆறுதல் சொல்ல நண்பர்கள் வராங்க. சொத்து, ஆரோக்கியம், எல்லாம், குழந்தைங்க எல்லாத்தையும் இழந்துட்டார். இப்போ ஆரோக்கியம் சொல்ல வரக்கூடிய நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொன்ன வார்த்தையெல்லாம் அவருக்கு ஈட்டியால குத்துற மாதிரியே இருக்குது. நீ ஏதோ பாவம் பண்ணியிருப்பேன்ட்டு. இவரும் என்ன சொல்ற, நான் எந்த பாவமும் பண்ணலைன்ற. ஸோ இதேதான் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 40வது அதிகாரத்துல கடைசியில கடவுளே வந்துட்டு கடவுள் இப்ப இதுல நடுவுல என்ன பண்ணா, கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்ட்டு யோபும் சொல்லுவாரு, நண்பர்களும் சொல்லுவாரு. இப்ப கடவுளே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் 40வது அதிகாரம். இதுக்கு முன்னாடியில 39வது அதிகாரத்துல இருந்தே அதான் வருது. 40, 41 இதுல ரொம்ப முக்கியமானதுன்னா லெவியத்தான். இப்ப இந்த உலகழிவு, ஓர்பிஷ் கடலுக்கு அடியில இருந்து வெளில வந்தது, அந்த நேரத்துல இந்த லெவியத்தான் உலகம் ஃபுல்லா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பவும். அது பைபிள்ல உள்ள ஒரு உயிரினம். அது உண்மையிலே இருக்குதா அல்லது கற்பனை உயிரினமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா பைபிள்ல மட்டும்தான் அதோடைய மென்ஷன் இருக்குது. ஸோ அது அடுத்த அதிகாரத்துல வருது 41. ஸோ இதோட கண்டினியூஷனா அதையும் பார்த்துலாம் நம்ம. ஓகே சிஸ்டர், 40வது அதிகாரம் படிங்களா? பின்னும் கர்த்தர் யோபுக்கு பிரதியுத்தரமாக, சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு இங்க எவன்டா எனக்கே புத்திமதி சொன்னதுன்னு கடவுள் கேட்கிறாரு. ஏன்னா இங்க எல்லாம் அதான் பேசிட்டு இருப்பாங்க. யோபும் சரி, யோபுடைய நண்பரும் சரி, இன்னொருத்தனும் சரி. நான் சொன்னதே குற்றம்னு சொல்றவன் எவன் இங்க அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு. உடனே நான் ரொம்ப கீழானவன், நான் எப்படி உங்களுக்கு மறு உத்தரவு சொல்ல முடியும்? இப்ப நான் என் வாயை மூடிக்கிறேன். ஏதோ 2 தடவை பேசிட்டேன் நானு, இனிமேல்ட்டு நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ இதுல எப்படின்னா, எல்லா மதத்திலுமே கடவுள் அவர் நினைத்தால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு 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 பெரிய பிம்பம் எல்லா மதத்திலுமே, கீதையிலும் சரி, பைபிளும் சரி, குரான்லயும் சரி அப்படி கொடுத்துருக்குறாங்க. அது உண்மைதானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுலயும் அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. கடவுளால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு மனிதர்கள் நம்புறாங்க. அவர்களுடைய நம்பிக்கை எதன் ஆதாரத்துல வருதுன்னா, இந்த மாதிரி பைபிள், குரான், கீதை, ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் படிச்சு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறாங்க. சோ அவர்களுடைய நம்பிக்கை எங்க இருந்து வந்ததுன்றதை நாம இப்ப இங்க பாத்துக்கலாம். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். 6ல இருந்து. கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். இப்போதும் புருஷனைப் போல நீ இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமான் ஆக்கிக் கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ? அவரை போல் இடிமுழக்கமாய் சத்தமிடக் கூடுமோ? இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு, நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தையுள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு, பெருமையுள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி, துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரத்திலே கட்டி போடு. அப்பொழுது உன் வலதுகை உனக்கு இரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். இப்போது இப்ப இவங்க 2 பேர் புகழ்ந்த மாதிரி இப்ப கடவுளே புகழறாரு. அவரே புகழறாரு. அது புதுசா கேட்கிறவங்களுக்கு, குறிப்பாக நாஸ்திகனாக இருந்து வந்தவர்களுக்கோ அல்லது மற்ற மதத்திலிருந்து வந்தவர்களுக்கோ வித்தியாசமா இருக்கும். ஆனால் இதுல ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா கடவுளை பற்றி கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும்.
அவரே சொன்னாதான் தெரியும். இப்ப இது வந்து கடவுள் சொன்னதாக மனிதர்கள் எழுதிய மதங்கள், வேதங்கள் இது. ஆனாலும் இதுல என்ன உண்மை இருக்குன்னா, கடவுளை பற்றி கடவுள் தான் சொல்ல முடியும். அப்ப இங்க கடவுளே வந்து தன்னுடைய மகிமையை சொல்றார் இல்லையா? ஆனா இதுல சொல்லப்பட்டது கடவுளுடைய மகிமையா நிந்தனையான்றதை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கே புரியும். சோ இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த பண்றேன், அது தப்புன்னு நீ சொல்லிடுவியா? உன்னை நீதிமானாக்கிக்கிறதுக்காக என் மேல பழி சொல்லுவியா? கடவுள் தான்ப்பா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவியா? ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடின்னு தானே வரும். சோ ஆனா அதுல காலம் செய்த குற்றமடின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அதுல ரகசியம் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். காலம்னு ஒண்ணு தனியா இருக்குதா கடவுள் இல்லாம இல்லையா? அது ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க டைம், காலம், விதி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அதுல ரகசியம் இருக்குது. ஆனா அப்ப நீ பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு சொல்றதுக்காக நான் பண்ணது தப்பு நீ என் மேல பழி போடுறியா? சோ எங்க கடவுளுக்கு இருக்கிறவங்க கடவுள் வந்து இவ்வளோ பெருசு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்துக்காரங்களும். சோ அதனால கடவுளுடைய பலம் மாதிரி உனக்கு பலம் இருக்குதா? புயம் தோள்பட்டை இருக்குதா? அவரை மாதிரி இடி முழக்கமாய் சத்தம் இடுவியா நீனு? ஏன்னா எல்லா மதத்திலயும் இடி முழங்குறதுலாம் கடவுள் தான் பண்றாரு, நடக்கிற எல்லாமே கடவுள் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ அதனால அதே அர்த்தத்திலே இவங்களும் கேட்கிறாங்க. இப்ப நீ வேணா ஒண்ணு பண்ணு, உன்னுடைய மகத்துவத்தினால உன்னை நீ அலங்காரம் பண்ணிக்கோ, உன்னுடைய மகிமை கனம் எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி, இது ஆக்சுவலா இந்து கோயில்கள்ல நடக்கிற விஷயம் இல்லையா? கடவுளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஆக்ரோஷமா சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா? இது வந்து ஒரு கடவுளுடைய குணம்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு வந்து ஆடணும் இல்லையா? கோபப்பட்டு வீட்டுல கணவனோ மனைவியோ ஆடும் போது மேக்கப் போட்டுட்டு வந்து அடிப்பான் இல்லையா? சோ இங்க அப்படி ஒரு நம்பிக்கை, கடவுள் அலங்காரமாக இருப்பாருன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அலங்கோலமான குணம் இருக்கணும் ஒரு நம்பிக்கை. எப்படி ரெண்டும் ஒத்து போகாது இல்லையா? சோ அப்படி பண்ணிட்டு உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி ஊர்ல எவன்லாம் அகந்தையோட திரியறானோ அவனை தாழ்த்து பார்ப்போம் நீனு இல்லையா? அவன் ஒரு பெரிய பங்களா வச்சிருக்கிறான், இடிச்சு போடு. பெரிய பதவியில இருக்கிறான், அரெஸ்ட் பண்ணி காட்டு, அல்லது வேற ஒருத்தனை வச்சு கொலை பண்ணி காட்டு. இதெல்லாம் உன்னால முடியுமா? என்னால முடியும். அதாவது 2 பசங்க பேசிக்குவாங்க, தண்ணி அடிச்சுட்டு பேசுவாங்க 2 பேரு. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியும். அந்த மாதிரிதான் யோபு ஆரம்பத்துல இருந்தே வருது. இது நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்கும். ஏன்னா யோபுடைய இது வந்து அவன் கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவன், எது போனாலும் பரவாயில்ல என் வாய் மட்டும் போக வேண்டாம்னு சொன்னதாக மற்ற அதிகாரத்துல வரும். ஆனா இங்க அப்படி இருக்காது. ஆக்சுவலா கதையே வந்து சுத்தமான வேற கதை இது. நிறைய பேருக்காக நீ பைபிளை படியும், பைபிள்ல தான் படிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? வேற எதை படிச்சு சொல்லிட்டு இருக்கோம்? ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு விடாம படிச்சுட்டு வரும். நீங்க எங்கேயுமே எந்த சேனல்லுமே அப்படி பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் கடகடன்னு படிச்சுட்டு போவாங்க, அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. அர்த்தம் சொன்னாதான் இந்த பிரச்சனை வரும். யோசிப்பாங்க, ஃபர்ஸ்ட் அர்த்தம் சொன்னா முதல்ல அவங்களே யோசிப்பாங்க, ஏன் இப்படி போட்டிருக்குது, எதுக்கு வம்புன்னு தான் படிக்கிறது கிடையாது எந்த மதத்திலுமே இல்லையா? கீதை கொஞ்சம் படிச்சு சொல்றாங்க, பட் குரான் பைபிள்லாம் லைன் பை லைனா யாருமே படிச்சு சொல்றது கிடையாது எந்த மொழியிலுமே. விக்ரம் படம் ஒண்ணு வந்துச்சுல பிரதர், கமல்ஹாசன் நடிச்சு. அதுல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் இறந்துட்டாங்கன்னு சொன்னதும் அந்த கேஸ வந்துட்டு ஆராயறதுக்கு ஒரு ஆபீசர் வருவாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது கமல்ஹாசனை பத்தி ஒரு தரப்புல குட்டாவே சொல்லுவாங்க, ஒருத்தவங்க பேர்டாவே சொல்லுவாங்க சிலர். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் எப்படி 2 விதமா இருக்க முடியும், ஏதாவது ஒரு விதமா தான் இருக்க முடியும். அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப கடவுளை இங்கிட்டு நிந்தனையும் பண்றாங்க, புகழவும் செய்யறாங்க. அதைதான் நம்மளும் யோசிக்கணும். கடவுள் ஒரு பக்கம் தான் இருக்க முடியும், அது எப்படி இருப்பாரு யாரு, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே போதும். இதை ஞாபகப்படுத்துங்க, இந்த விக்ரம் படம் ஞாபகப்படுத்துங்க. அதுல ஒரு விஷயம் இருக்குது, ஜெனரல் வீடியோ அதை வச்சுதான் போட போறோம். சரி, அடுத்தது பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி, இல்ல அதாவது தற்பெருமையில ஆடுறவனை அப்படி பண்றாங்களா? ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே உச்சத்துல இருந்து டக்குன்னு காணாம போவாங்க, பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம். அதே மாதிரி
பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், இப்ப சதாம் ஹுசேன் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஓடி ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தது. ஹிட்லரு. சோ அப்படி நீ அவனை பணிய வச்சு காட்டு. துன்மார்க்கர்களை அவங்க இடத்துல போட்டு மிதி, புழுதியில புதைச்சு போடு. வழக்கமா இந்த பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே கைகால ஒடித்து போடும் ஆண்டவரே, முறித்து போடும் ஆண்டவரேன்ட்டு பெந்தகோஸ்து சபையில கடவுளை வணங்குறதே இப்படிதான் வணங்குவாங்க. அது எல்லாமே பழைய ஏற்பாடுல இருந்து வர்றது. என்னுடைய வேலையே அதுதான்னு கடவுளே இங்க சொல்றாரு. அன்பே சிவன்றது எவ்வளவு மகிமை, நான் தாண்டா உன்னை வெட்டுவேன் குத்துவன்றது எவ்வளவு பெரிய மகிமை இல்லையா? மோஸ்ட்லி எல்லா மதத்திலயுமே தனக்காக இறைவனை வேண்டதை விட எதிரிய பழி வாங்கணும், அதுக்காக தான் இறைவனுடைய தொடர்பை வேண்டாங்க. கண்டிப்பா நியாயம் தீர்க்கணும், எனக்காக கடவுள் யுத்தம் பண்ணணும். யுத்தமே பண்ணாதீங்கடான்னு சொல்றதுதான் கடவுளோட வழி. ஒரு கண்ணத்தையா இருந்தா மறு கண்ணத்தையும் காட்டிட்டு அமைதியா இருன்றதுதான் கடவுளுடைய வழி. அவர்கிட்டே கத்தி கொடுத்துட்டு போய் எனக்காக சண்டை போடணும். அது காரணம் என்ன? பைபிள்ல இருக்குது, அது பழைய ஏற்பாட்டுல இருக்குது. உனக்கு முன்னாடி நான் போகிறேன், உனக்கு முன்னாடி என்னுடைய படைகள் போகும், இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு உள்ள ஆழமா வேற ஒரு அர்த்தம் இருக்குது. அதை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். சோ அதிர்ஷ்டம் உள்ளவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. சரி, அதே மாதிரி அவங்களோட முகத்தெல்லாம் நீ கட்டி போடு, அந்தரத்துல தொங்க விடு, தூக்கு மாட்டு. அப்ப நான் சொல்றேன், ஓகே, உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணுன்ட்டு உன்னை நான் புகழறேன். ஆனா நீ எதுவுமே பண்ணலையே, அப்ப எந்த புகழுக்கும் உரியவன் கிடையாது. எல்லா புகழும் ஒருவனுக்கேன்றாங்க. இப்ப இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புகழா? முதல்ல இல்ல, கடவுளை இப்படி பண்றவர் அவரு. அப்படிப்பட்ட கோபக்காரரா இருந்தா இன்னைக்கு உலகமே அழிஞ்சிடணும், அவ்வளவுதான், முடிச்சிடணும், எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஆனா கடவுள் அப்படி அது அது அவருடைய வேலை கிடையாது. அவருக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ கேரளால வயநாடுல 3 நிலச்சரிவு வந்துச்சு, 3 கிராமமே உள்ள போனுச்சு. இப்ப மியான்மர்ல நிலநடுக்கம் வந்துச்சு. அவங்க எல்லாம் ஒருத்தர் கூடவா இறை நம்பிக்கை இல்லாதவங்க? எதிரியே விட்டுருங்க, அவங்கள காப்பாத்த இறைவன் வந்திருக்கணும்ல. இறக்கும் போது எல்லாம் கடவுளை தான் நினைச்சிருப்பாங்க. ஒருத்தர் கூடவா இறைவனை நினைக்காம போயிடுவாங்க? அப்ப எங்க போயிட்டாங்க இறைவன்? ஏன் கோவப்படல? ஏன் காப்பாத்த வரல? சர்ச்சே போச்சு அந்த இதுல. எங்க போச்சு? சர்ச்சுக்குள்ளே பாம்பு வச்சான்ல, ஸ்ரீலங்கால மசூதியில சுட்டான்ல, இந்து கோயில்கள் எப்படி முடிச்சாங்க? இல்ல, பக்தர்கள் பயப்படுறாங்க பிரதர், அங்க கடவுள் சக்தி இருக்கு, கடவுள் குத்திடும். அப்ப அந்த கோவிலை இடிக்கிறாங்களே, நமக்காக வர வேணாம், அந்த சன்னதியில இருக்கிற கடவுள் அந்த சன்னதியை காப்பாத்திக்கலாம்ல. இது நீங்க சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன்னா இப்ப பாஸ்டர் அகத்தியன் ஒரு பாட்டு அதாவது ரஜினி கண்ணா அப்படின்ட்டு பேசுவார் இல்லையா, அதுல கண்ணா நீ காப்பாத்துறது கடவுள் இல்ல, உன்னை காப்பாத்துறவன் தான் கடவுள். அவர் இயேசு காப்பாத்துறாராம். அவரு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிறார் சிலுவையில, அவரையே அவரால் காப்பாற்ற முடியல. அப்ப அவர் கடவுள் இல்லைன்னு தான் இவர் சொல்றாரு. ஆனா அவர் அந்த அர்த்தத்தை நினைச்சு வரல, ஏதோ ஒரு ஃப்ளூக்ல விடுறாரு. அதே மாதிரி உனக்காக மரித்தார், அந்த மாதிரி எல்லாம் வருது. சோ அதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது புதுசா பாக்குறவங்களுக்கு என்ன இது அப்படின்னு அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா இதுதான் கடவுளுடைய ஞானம். இது வரைக்கும் கேட்டதுதான் சாத்தானுடைய ஞானம். அது அவங்களுக்கு புரியல. 2 ஞானம் தான் உலகத்துல. ஒண்ணு கடவுளுடைய ஞானம், அது இறுதியில தான் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க கேட்ட எல்லா மதத்தின் ஞானமும் சாத்தானின் ஞானம் தான். சாத்தானின் ஞானம்னா ஒண்ணும் இல்ல, மனிதர்களுடைய ஞானம். மனிதர்கள் தானே எல்லா மதத்தையும் உருவாக்குறாங்க, கடவுளை உருவாக்குறாரு. ஆனா அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க சிஸ்டர். இப்போ திரௌபதி துயிலுரியப்பட்டாங்க இல்லையா, அப்ப இறைவன் காப்பாத்திட்டாரு. காப்பாத்திட்டு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, இனிமே ஒரு பெண் அநியாயம் இழைக்கப்படும் போது நான் அவதரிப்பேன். ஒரு பெண்ணுக்கு கூடவா இங்க அநியாயம் இழைக்கப்படல? எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க? ஒரு நாளைக்கு 80% பெண்கள் பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகுறாங்க. அப்ப அவங்களா பெண் இல்லையா? இல்ல இறைவன் எங்க போயிட்டாரு? ஏன் காப்பாத்த வரல? அநியாயம் நடந்தது கேரளால, இந்த மாதிரி பாலியல் குற்றத்துல சொல்ல முடியாம அது பெரிய பிரச்சனையாச்சு. அப்ப எப்படி கடவுள் அதை அனுமதிச்சாரு? அவங்க கடவுளுக்காகவே வாழறவங்க இல்லையா? சரி, அதுவும் அவங்க அப்படி நடந்துகிட்டதும் ஒரு பாதிரியார் தான்.
ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. இது நிறைய சர்ச்சில் நடக்குது. கரெக்ட். இதுதான் கடவுளுடைய குணம்னா அது உண்மை இல்லைன்றதை நிரூபிக்குது எல்லா சம்பவமும். சரி, அப்ப நம்ம சொல்றோம் அது அது அப்ப இதுக்கு உண்மையிலே கடவுளுடைய குணம் என்னன்றதை போக போக சொல்றோம் நம்ம. அடுத்தது, ஆக்சுவலா ஒவ்வொரு வீடியோல நம்ம சொல்லிதான் முடிக்கிறோம் இல்லையா? எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப சொல்லுங்க சிஸ்டர். அதனால நீ இதெல்லாம் பண்ணனா நான் உன்னை புகழ்வேன், ஆனா நீ உன்னால பண்ண முடியாது இல்லையா? அப்ப புகழுக்குரியவன் நான் தான் அப்படின்னு கடவுள் சொல்றதா இருக்குது. 15 படிங்க சிஸ்டர். இப்போதும் பிகெமோத்தை நீ கவனித்துப் பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல் புல்லை தின்னும். இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது. அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போலவும் இருக்கிறது. அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையிலும் படுத்துக்கொள்ளும். தலைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது. யோர்தான் நதியத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்க கூடும்? மூக்கணாங்கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும்? ஆக்சுவலா முஸ்லிம்களும் நிறைய குரான் சேனல்ல இந்த மாதிரி கமெண்ட் போடுவாங்க. வானத்தை பார், கடவுள் இருக்கிறது உனக்கு தெரியும். கடலை பார், கடவுள் இருக்கிறது தெரியும். பறக்கிற பறவையை பார், உனக்கு தெரியும். மீன்களை பார், உனக்கு தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவ்வளோ அற்புதத்தை அவர் தானே படைச்சிருப்பார் அப்படின்ற ஒரு அனுமானத்துல கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க அதே விஷயம்தான் நடக்குது. ஆனா இங்க இப்ப சொல்ற இந்த பெஹமோத்துன்றது ஒரிஜினலாவே அப்படி ஒரு விலங்கு இருக்குதா அல்லது கற்பனை விலங்கான்னு தெரியாது. ஏன்னா அடுத்தது லெவியத்தான் பத்தி வருது அடுத்த அதிகாரத்துல. ஸோ இந்த பெஹமோத்துன்றதும் கற்பனை விலங்காதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உன்னை உண்டாக்குன மாதிரி நான் அதை கூட உண்டாக்கி இருக்கிறேன். மாடு மாதிரி புல்லுதான் சாப்பிடும், ஆனா அது எவ்வளவு பலசாலியா இருக்கும்ன்றத சொல்றேன். அப்ப வெஜிடேரியன் சாப்பிடுங்கடான்னு சொல்றதுதான் இதோடைய சாரமா இருக்குது இல்லையா? மாடு மாதிரிதான் புல்லு சாப்பிடும், ஆனா அதோடைய பலம் அதோடைய இடுப்புல இருக்கும், அதோடைய வீரியம் வயிற்றின் நரம்புல இருக்கும். ஆக்சுவலா இதுதான் பலகீனமான பகுதி மனிதர்களுக்கு. இடுப்பு பகுதி வயிறு பகுதி தான் பலகீனமான பகுதியே இல்லையா? கொலை பண்றதுலாம் அங்கதான் பண்ணுவாங்க. ஆனா அதுதான் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த விலங்குக்குன்ற. தன் வாளை கேதுரு மரத்தை மாதிரி நீட்டுதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா. இத பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல டைனோசர் சொல்றாங்களோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வர்ணனையெல்லாம் பாருங்களா, பலசாலியா இருக்கிறது, வாழை கேதுரு மரத்தை மாதிரி நீட்டுது. நமக்கு அந்த ஜுராசிக் பார்க்ல பார்த்ததான் ஞாபகம் வருது இது சொல்றதெல்லாம் பார்க்கும்போது. அதன் இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டிருக்கிறது, எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போல இருக்குது, அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளை அதாவது இரும்பு கம்பி மாதிரி இருக்குது. சோ கடவுளுடைய படைப்புலயே அற்புதமான படைப்பு அது. அதுக்கு ஒரு பட்டயத்தை கூட கொடுத்தாரு. பட்டயம்னா கத்தி. சோ அது ஒற்றை கொம்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு அப்படி சொல்றாங்க. அப்புறம் காட்டு மிருகங்கள் விளையாடுற மலையில அதற்கான மேய்ச்சல் இருக்கும். செடி நிழல்ல போய் அது படுத்துக்கும். நாணல் மறைவுல உலையில போய் படுத்துக்கும். சோ கிட்டத்தட்ட மாடு என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாடு எரும மாடு அப்படிதான் போய் உலையிலே படுத்துக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இதுல போய் படுத்துட்டு இருக்குன்னு யோசிக்கலாம். யோசிக்கிறவனுக்கு யோசிக்கலாம், இது இருக்குல்ல, இது ஒரு அற்புதமான படைப்பு தான் இல்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கற்பனையா தான் இங்க வருது. இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம், நான் எப்படி படிச்சிருக்கிறேன் பத்தியா அப்படிங்கிற மாதிரி. தழைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது இல்லையா? அலை புரண்டு வெள்ளம் புரண்டு வந்தாலும் அது பயப்படாது, நதியில இருந்து போகாதுன்ற அதோடைய வலிமை இல்லையா? சோ இது டைனோசரை சொல்ற மாதிரியே தான் இருக்குது.
யோர்தான் நதியத்தனை தண்ணீர் அதன் முகத்துல மோதினாலும், இல்ல ஒட்டுமொத்த தண்ணியும் ஃபுல் ஃபோர்ஸ கொடுத்தாலும், நதியில இருக்கிற யோர்தான் நதியுடைய தண்ணி ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்தா கூட அதை அசைக்க கூட முடியாது. இது வந்து நமக்கு பிரம்மகுமாரிகளுக்கு வேற ஒரு விஷயத்துக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. ஏன்னா இது கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, ராமாயணத்துல இவன் இருக்கிறான்ல, அவன் பேர் என்ன, ஆடாத அசையாத அங்கதன். அங்கதன்றது வாலியுடைய மகன். வாலிய ராமர் மறைஞ்சிருந்து கொன்னுடுவார். கொன்ன பிறகு அந்த கடைசியில திருந்துடுவான் வாலி இறக்கும் பொழுது. அப்ப என் மகனை நீங்க பாத்துக்கோங்க இப்படிலாம் சொல்லிட்டு தான் இறப்பான். அப்ப ராமர் கூடவே தான் இருப்பான் இந்த அங்கதன். சீதையை மீட்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சீதையை நீ அனுப்புறியா இல்லையான்ட்டு போருக்கு முன்னாடியே ஒரு தூதுவாக அனுப்புவார். ராமர் வந்து அங்கதனை தான் அனுப்புவார். ஆனா ராவணன் வந்து அங்கதனுடைய அப்பா வாலியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. வாலி ரொம்ப மோசமானவனா இருந்தான் இல்லையா, இவன் மோசமானவன் தான். அப்ப பார்த்த உடனே, ஆஹா வாலியுடைய மகனா நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஊன் சொல்லு, அனைத்தையும் நான் உனக்கு மீட்டு கொடுக்கிறேன் உன் தம்பி கிட்ட இருந்து. ஏன்னா தம்பி கிட்ட சுக்ரீவனுக்கு தான் அந்த ஆஸ்தி வருது. சுக்ரீவனுடைய ஆஸ்தியை அநியாயமா அவன் அபகரிச்சதுனாலதான் பிரச்சனை. ஆஸ்தி, ராஜ்யம், மனைவி எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான். அதுக்காக தான் சண்டையே நடந்துச்சு. உன் அப்பாவை அநியாயமா கொன்னவன் கூட போய் நீ இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. இது எதை குறிக்குதுன்னா உடலின் பலத்தை கிடையாது, ஆத்ம பலத்தை. உடனே என்ன சொல்றேன், டக்குன்னு கோபம் வந்துடும். அப்படித்தான். அதானே நாயகன் படத்துடைய மெசேஜே அதுதானே. அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருந்தாலும் தன்னுடைய அப்பாவை கொண்டுட்டானவனே ஒரு செகண்ட்ல ட்ரிகர் ஆயிடுது. அப்ப நல்லாவே இருக்கிறான் அப்படின்னும் போது அவங்களுக்கும் ஆகும்ல. இப்ப நிறைய அந்த பழி வாங்குற கொலையெல்லாம் அப்படித்தானே நடக்குது. அப்ப டக்குன்னு மனம் சஞ்சலமாவது ஆகும்ல. அதுக்குதான் அங்கதன் சொல்லுவான், உன்னால முடிஞ்சா, அதாவது ராமரை ஏதோ ஒண்ணு பண்றேன்னு சொல்லுவான் ராவணன். அதுக்கு அங்கதன் சொல்லுவான், நீ ராமரை விடு தம்பி, என் காலை முதல்ல அசைப்பாப்போன்ட்டு ஒரு காலை எடுத்து முன்னாடி வைப்பான். அங்க இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து அவனோட காலை பிடிச்சி ஓன்னு இழுப்பான். கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. உடனே ராவணன் எழுந்திருப்பான் அந்த ராஜ்யத்தை விட்டு. என் காலை பிடிக்கிறத விட்டு போய் ராமர் காலை பிடிக்கணும். அவனுக்கு அப்படியே அசிங்கமா போயிடும். ஒரு காலை அசைக்கிறதுக்கு வர நீன்னு போய் ராமர் காலை பிடி அப்படின்னும். சோ இது வந்து உடலின் பலத்தை குறிக்கிற விஷயம்னு நினைச்சுக்குவாங்க எல்லாரும். கிடையாது. ஆத்ம பலம், மனதின் பலத்தை குறிக்கிறது. சோ இங்க வந்து பெஹமத் மாதிரி உங்கள் மனம் வந்து ஆடாம அசையாம இருக்கணும். மற்றபடி இது கற்பனை விலங்கா அல்லது நிஜமாகவே அப்படி ஒரு விலங்கு இருக்குதா ஆல்ரெடி, அல்லது இனி வரப்போற உலக அழிவின் போது வரப்போற ஒரு விலங்குடைய விளக்கமா, இந்த டைனோசருடைய விளக்கமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும் இல்லையா. நேருக்கு நேரா வந்து நீ அதை பிடிச்சிருவியா, பின்னாடி இருந்து வேணா எப்படியாவது பிடிக்கலாம் போல இருக்கு. பட் நேர்ல வந்து நீ பிடிச்சிருவியா? மூக்குநாங்கயிறு போட முடியுமா? மூக்குநாங்கயிறு போடுறதுக்கு முதல்ல மூக்கு குத்தணுமே, குத்திட முடியுமா உன்னால? அப்படிப்பட்ட படைப்பை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு வருது. ஆனா அதுக்குள்ள இந்த ரகசியம் இப்ப இந்த ராமாயணத்துல உள்ள கதையுடைய இதை எடுத்துட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி எதுக்காக அது சொல்லப்பட்டிருக்குதுன்றதுதான் அங்க விஷயமே. ஆனா இங்க அது ஓமை இருக்குது, எதற்கு ஓமைப்படுத்தினாங்கன்றதும் சொல்லாம விட்டாச்சு. இது ஆக்சுவலா கடவுளுடைய பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானமே சில சமயம் இந்த ஸ்டைல்ல வரும். ஆக்சுவலா சொல்லுவாரு, பட் அன்னைக்கு சொல்ல மாட்டாரு, அடுத்தடுத்த நாள்ல வந்துடும், அல்லது ஏற்கனவே சொல்லி இருப்பாரு அது வரும். ஸோ அந்த ஸ்டைல்லே வருது பைபிள். ஸோ இதுதான் இருக்குது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லெவியத்தான். இப்ப சமீப காலமாக வைரலா போன விலங்கு அது 41வது அதிகாரம். ஸோ அதுல லெவியத்தான் பத்தி பார்க்கலாம். அது படிங்க சிஸ்டர். லிவியாத்தானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றிலே பிடிக்க கூடுமோ? அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ? அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ? அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ? ஒரு குருவியோட விளையாடுகிறது போல் நீ அதனோட விளையாடி அதை உன் பெண் மக்கள் அண்டையிலே
கட்டி வைப்பாயோ? கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? நீ அதன் தோலை அநேக அம்புகளிலும் அதன் தலையை எரிவல்லையங்களிலும் எறிவாயோ? அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ? அதை சொல்லுங்க படிங்க. எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ஓகே சிஸ்டர், இப்ப இதுவரைக்கும் வந்தது லெவியத்தான். இங்க லெவியத்தான் அப்படிங்கிறது பைபிள்ல மட்டுமே குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு மாதிரி ஒரு விலங்கு. அது நம்பிக்கை என்ன அப்படின்னா, மேபி லெவியத்தான் பற்றி மறுபடியும் பைபிள்ல வருமானு தெரியல. இப்போதைக்கு பார்க்கும்போது இது வருது. அதுவுமே நம்ம இப்ப இந்த வைரல் ஆனதுனால அது தெரியுது. இல்லைன்னா நம்ம சாதாரணமா படிச்சுட்டு போயிட்டு இருப்போம். அங்க ஒண்ணு இருந்துச்சு பெக்கமோத்துன்ட்டு, இது வந்துச்சு, அடுத்தது மறந்து கூட போயிடும். இதை படிச்சோன்ற ஞாபகம் கூட இருக்காது. இப்ப இது வந்ததுனால ஞாபகம் இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது ஒரு ஒரு வகையான ரொம்ப பெரிய பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் கொண்ட நீளம் கொண்ட பாம்பு. அது கடலுக்கு அடியில தூங்கிட்டு இருக்கு. உலகம் அழியும் போது அது எழுந்திருக்கும் அப்படின்னா. ஸோ இதுக்கு முன்னாடி பூமியில வாழக்கூடிய டைனோசர் மாதிரி ஒரு விலங்கை சொன்னாங்க. இப்ப கடலுக்கு அடியில அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ஏதோ ஒரு டெக்டானிக் பிளேட்டா அதே ஷேப்ல இருக்கிறதா மதன் கௌரி கூட போட்டிருந்து. இப்ப நிஜமாகவே அப்படி ஒரு விலங்கு இருக்குதா, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குறிப்பாக அந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு பூச்சி ஒன்று இருக்கும். அது அந்த மண் அப்படியே குழிஞ்சு ஸ்லைட்டா ஒரு குழிஞ்ச மாதிரி இருக்கும். உடனே அப்படியே ஊதிக்கிட்டே போனீங்கன்னா அந்த பூச்சி இருக்கும், அப்படியே ஏஞ்சி போகும். அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, அதை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அதை பிடிப்பாங்க அழகா, குழந்தைங்களாம் விளையாடுவோம் அதை பிடிச்சி. அப்படியே ஸ்லைட்டா தான் அது ஞாபகம் இருக்குது எனக்கு. அது கொஞ்சம் பெருசா இருக்கும். மண்ணுக்குள்ள போய் டக்குன்னு போயிடும், உள்ளுக்குள்ள போயிடும் அது பாட்டுக்கு. அது ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி ஒரு நோய் ஒண்ணு இருக்குது, ஒரு ஸ்கின் டிசீஸ், காமத்தினால பரவக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீஸ். காமத்தினால இப்படியும் ஒரு நோய் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன பண்ணும்னா, பேன் மாதிரியே ஒண்ணு இருக்கும். பேன், உண்ணி, நாய்க்கு உண்ணி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா உடம்போடைய கலர்லயே இருக்கும். உங்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது, நீங்க பார்த்தா கூட தெரியாது. ஆனா ஒரு மாதிரி நம்ம ஸ்லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க அதை வச்சு இப்படி 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 நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சல்லுன்னு நகர ஆரம்பிச்சிடும். ஷாக் ஆயிடும், என்னடா இதுன்ட்டு. இது ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துல, மம்மி படத்துல இதுல இந்த மாதிரி காட்டுவாங்க, உள்ளுக்குள்ள ஒரு வண்டு போன மாதிரி. உண்மையிலே அப்படி இருக்குது. அதே மாதிரி அட்டைப்பூச்சி கூட அப்படிதான் இல்லையா, உடம்புல ஒட்டிக்கிச்சுன்னா அதுவுமே உடம்பு கலர்லயே இருக்கும். பெரும்பாலும் கிராமத்துல கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறதுனால அந்த கலர் கரெக்டா இருக்கும். அது கொஞ்சம் கவனிச்சாதான் அது வேற இதுன்னு தெரியும், இல்லைன்னா உங்க தோல் மாதிரியே தான் இருக்கும். அது மண்ணெண்ணெய் இல்ல உப்பு போட்டு எடுப்பாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, இயற்கையில நிஜமாகவே இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒருவேளை கடலுக்குள்ள இருந்து தெரியாமலும் இருக்க வாய்ப்பும் இருக்குது. சோ அது மேபி வெளிப்பட்டு இருக்கலாம். ஏன்னா இதை ஏன் யோசிக்க வேண்டியதா இருக்குதுன்னா, உண்மையிலே அந்த டைனோசர் எலும்பெல்லாம் எடுத்துட்டாங்களே, உண்மையிலே இருந்திருக்குதுன்ற ஃபாசில் கிடைச்சிருக்குது, எலும்பு எடுக்கிறாங்க, இவ்வளவும் எடுக்கிறாங்க, முட்டை வேற எடுக்கிறாங்க. அப்ப இதுவும் வாய்ப்பு இருக்குது தானே இல்லையா, இதுல வெளிப்படுது. ஏன்னா இது ஒவ்வொரு மதத்திலும், இப்ப சீனர்கள் டிராகன் சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த லெவியத்தான் இப்ப சொல்ற வர்ணனை எல்லாம் அதுக்கு பொருந்தும் பாருங்க. அந்த வாயில இருந்து அப்படி நாக்க நீட்டிட்டு இப்படி நெருப்பு வர மாதிரிலாம் இருக்கும். அது டிராகன் அப்படிதான் வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஜாக்கி சான் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதை நீங்க அவ்வளோ பெரிய விலங்கு நீ தூண்டில் போட்டு பிடிச்சிடுவியா அப்படின்னு கேட்கிறேன். அதை நாக்கை நீ விடுற கயித்துனால பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அந்த லெவியத்தானுடைய வலிமையை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாங்க. அந்த நாக்கை
நீ கயிறு போட்டு பிடிக்க முடியுமா அப்படின்னா அந்த நாக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க இல்லையா? அவ்வளோ வலிமையாக இருக்கும். அதோடைய மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? மூக்கை வந்து கட்டுறாங்க அப்படின்னாலே அது நீட்டு மூக்கு உள்ள ஒரு விலங்குன்றது தெரியுது இல்லையா? அப்படி உன்னால கட்ட முடியுமா? நாற்கயிறு போட்டு இல்ல அந்த நார்னால கயிறு பின்னுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு பண்ண முடியுமா? கொரடு வச்சு தாடைய நீ குத்துவியா? உருவுறதுக்கு தாடையை இப்படி குத்தி இழுக்க முடியுமா உன்னால? அல்லது அது வந்து ஐயோ என்னை காப்பாத்துமான்னு உன்கிட்ட விண்ணப்பம் செஞ்சுட்டு இருக்குமா? அதாவது அது அது அவ்வளோ ஒரு கொடிய விலங்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. உன்னை வந்து கொஞ்சிட்டு இருக்குமா என்னை விட்டுருப்பான்ட்டு? உடன்படிக்கை பண்ணுமா? நீ இப்படி பண்ணணும் நான் இதை பண்ணிடுறேன் அப்படின்னு. ஏன்னா இப்ப மற்ற விலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கத்தை கூட பழக்கிறாங்க. இந்த சர்க்கஸ்ல எல்லாம் பண்றாங்களே, அது என்ன பண்ணா அதுக்கு ட்ரைனிங்கே வந்து ஒரு விஷயத்த பண்ணா அதுக்கு வந்து கறி கொடுப்பாங்க. இப்படி ட்ரைனிங். இந்த மாதிரி நீ இது கிட்ட பண்ணிடுவியா? உடன்படிக்கை பண்ணிடுவியா நீ? அதுக்கு உனக்கு அடிமையா வச்சிருக்க முடியுமா உன்னால எப்பவும்? இதை ஏன் கடவுள் சொல்றதா காட்டப்பட்டிருக்குன்னா, எனக்கு இதெல்லாம் அடிமை. உன்னால முடியாதுல்ல, என்னால முடியும்ல அப்படின்னு சொல்றாரு. இதைத்தானடா நான் இம்மா நேரம் சொன்னேன்ட்டு யோபு சொல்லுவோம். அவங்க ஃப்ரெண்டும் சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட நீ பேசுறதுதான் தப்பு. அவர் எப்படிப்பட்டது தெரியுமா? இதைத்தானடா நானும் பேசுவேன். உன்னை இன்னொருத்த அவர் எப்படிப்பட்டது கடவுளே வந்து நான் எப்படிப்பட்டது தெரியுமா? அப்படியே ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படி இருக்கும். பிரதர், இந்த ம் விலங்கை பத்தி பேசவும். ம், ம், அதாவது இப்ப ஆடு, கோழி, மாடெல்லாம் சும்மா இருக்கு, நம்மள எதுவுமே பண்றதுல அடிச்சு சாப்பிட்டுறோம். ம், இதே மாதிரி அசைவம் சாப்பிடுறவங்க இந்த மாதிரி ஒரு விலங்கை சாப்பிட முடியுமா? சோ ம். அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு நம்மளை விட வலிமையான ஒரு மிருகத்தாலதான் ஆப்பு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இங்க தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்குதான் இது இருக்குது, வெயிட்டிங்ல இருக்குது. அதுவும் நடக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு திரும்புற பக்கமெல்லாம் மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, இது எல்லாம் நல்ல எலும்பு கறி, நல்லி எலும்பு கறி சாப்பிட்டதோடைய விளைவு தான். இந்த கர்மத்தின் கணக்கு அவங்களுக்கு தெரியல. கேட்டா எங்க மதம் இதை சாப்பிட சொல்லி இருக்குது. மதம் சொன்னதுனால தர்மம் அதர்மம்னு ஒண்ணு இருக்குது இல்ல. மதம் சொல்லும் தான். ஒவ்வொரு மதமும் ஒரு ஒரு தப்பு பண்ண வைக்கிறதுக்கு தான் மதமே உருவாகுது. சாத்தானுடைய வேலையே அதுதானே. பிரிவினை உருவாக்குறது தான் சாத்தானுடைய வேலை. முதல்ல ஒண்ணு இருக்குதா? முதல்ல எல்லாம் நல்லா தான் இருக்கும் இல்லையா? பைபிள் படியே ஆதாம் நல்லவனா தானே இருக்கிறான். அதுக்கப்புறம் தானே கெட்டு கெட்டு வருது. அந்த ஒரு வழியை புதுசா புகுத்துறது தான் மதங்களுடைய வேலையே. ஃபர்ஸ்ட் இந்து மதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பிரம்மச்சரிய விரதம். அடுத்தது வேற மதம் வருது. கொஞ்சம் எல்லாத்தையும் அப்படியே தளர்த்தி தளர்த்தி கடைசியில இன்னைக்கு வந்து நிக்குது பாருங்க. கள்ள தொடர்பு, கண்டதை சாப்பிடுறது. செத்தாலும் உயிரே போனாலும் கரிமீனை விட மாட்டானே. எத்தனை உயிர் போகுது கரிமீனை சாப்பிட்டு சாப்பிட்டு. ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொன்னு பிரதர், ம், இப்ப வந்துட்டு நம்ம உடல் தேவைக்காக தான் அசைவம் சாப்பிடுறோம் இல்லையா? அப்ப அது ம், உயிர்னு தெரிஞ்சாலுமே நம்ம அதை துடிக்க துடிக்க கொன்னு சாப்பிடுறோம். நம்ம ம், 6 அறிவு இருக்கு, நம்மளால அதை பகுத்தறிய முடியல, ஏத்துக்க முடியல. அப்ப ம், நம்மளை விட ஒரு வலிய மிருகம் வந்துட்டு நம்ம கண் முன்னாடியே நம்மளுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ சாப்பிடும் பொழுது அப்ப நம்ம நினைச்சு பார்ப்போம், ம். ஓகே டக்குன்னு ஃபிளாஷ் அப்படின்னு ஆகும். நினைச்சு பார்ப்போம். டக்குன்னு ஃபிளாஷ் ஆகும் நம்ம சாப்பிட்டது. கடவுள் அதை ஞாபகப்படுத்துவார். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப வாசுகி பாம்புன்னு சொல்லியிருக்காங்க இந்து மதத்துல. எல்லா மதத்திலயுமே ஒரு வலிய மிருகம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ ம். அந்த மிருகத்தினால நமக்கு வந்துட்டு ஆபத்து இருக்கு. கண்டிப்பா. நமக்கு கீழ உள்ளவங்கள கஷ்டப்படுத்தினா நமக்கு மேல உள்ளவங்களாலதான் நமக்கு வந்துட்டு ஆபத்து வரும். இப்பவே கேரளால அடிக்கடி யானைக்கு மதம் பிடிக்கும்போது என்ன ஆகுது? அந்த கேரளா அந்த அந்த ஊரே துவம்சம் பண்ணுது. ஒரே ஒரு யானைக்கு மதம் பிடிச்ச. திரும்புற பக்கம்லாம் யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்? அதனால பாம்புகள்லாம் வீட தேடி வருதுங்கிறாங்க. சோ ம். மனிதர்கள் இன்னும் மோசமா மாற மாற விலங்குகளும் மோசமா மாறும். தெருநாய் கரெக்ட். கடிக்குது, மாடு இப்ப குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறாங்க. மாடு சாமிங்கிறாங்க. அந்த மாடு ஒரு குழந்தைய குத்தி தூக்கி வீசுது. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? சோ இதுதான் நம்ம பண்ற பாவங்கள் இல்லையா? கண்டிப்பா. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நடக்கலையே. இப்ப நல்ல அசைவம் சாப்பிட்ட அப்புறம் தானே இது நடக்குது. உன் வேர்வை நாத்தம் அதுக்கு வெறுப்பு குடுக்குது. இல்ல அசைவம் சாப்பிட்டாலே நாறும். பயங்கரமா நாறும் உடம்பு. அதுலயும் ஒரு சில விலங்கு மாடுலாம் சாப்பிடும்போது ரொம்பவே நாறும். ஆடு சாப்பிட்டாலும் நாறும். நம்ம சாப்பிடுறதுனால தெரியல. சாப்பிடாதவனுக்கு வைப்ரேஷன். சாப்பிடுறவன் கிட்ட வந்தா நிக்க முடியாது. அப்படி இருக்கும். பூண்டு வெங்காயம் சாப்பிட்டாலே நாறும். பூண்டு வெங்காயம் நான்வெஜ்ஜுக்காக உருவானது தான் அது. அது எல்லாத்துலயும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. ஒரு குருவி கிட்ட விளையாடுற மாதிரி நீ
லெவியத்தான் கிட்ட விளையாடுவே தம்பி, உங்க வீட்டு பெண்கள் பக்கத்துல போய் கட்டி வைப்பியா? லவ் பேர்ட்ஸ் கட்டி வைக்கிற மாதிரி. அல்லது நீ அதை வெட்டி வியாபாரிகளுக்கு பங்கு போட முடியுமா? அதோடைய தோலை வச்சுட்டு அம்பு வில்லு இதெல்லாம் நீ செய்வியா? சோ இதெல்லாம் ஒரு விலங்குக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயத்த சொல்லி இதை பண்ணுவியான்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பண்ணதுக்கான தண்டனை இதன் மூலமாக உனக்கு கிடைக்கணும்னு சொல்ற மாதிரி வருது. அது மேல நீ கை வச்சு பாரு, அது கூட சண்டை போடுற நீ பாருங்களா, அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைச்சுக்கோ, இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். எப்படி சூப்பர் இல்லையா? அதாவது யுத்தம் வேற இடத்துல நீ சண்டை போடுறன்னு போயிருப்ப, அங்கேயுமே உயிருக்கு கேரண்டி கிடையாதுதான். ஆனா இது மேல நீ கை வச்சு பாரு, அந்த நேரம் யுத்தத்தை நினைச்சு பாரு, இனி நீ யுத்தமே பண்ண மாட்ட. அப்ப அதுக்கான தண்டனை உனக்கு இதன் மூலமாக கிடைக்கும். செம சூப்பர். ஆக்சுவலா பழைய ஏற்பாடுலயே ஒரு இடத்துல வரும், என்ன வரும்னா, நீ அசைவ உணவை அப்படியே தட்டுல பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு தோணுதா, எச்சி ஊறுதா, அப்படியே உன் தொண்டைக்குள்ள கத்திய சொருவிப்பார், அப்ப சாப்பிடுவியான்னு தோணும். அப்படின்னு அதுக்கான தண்டனை உனக்கு அப்படி கிடைக்கும். இப்ப நான் எத்தனை பேருக்கு இந்த இடத்துல புத்துநோய் வருது, அது அப்படிதான் இருக்கும், வலி பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு உடம்பு ஃபுல்லா வியாதிக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான். யாரும் அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் சைவமா மாறுறது கிடையாது, அது ரொம்ப ரேர் தான் மாறுறது. அது மாறினவனும் எப்படி இருப்பான்னா, முன்ஜென்மத்துல அவன் சைவ குடும்பத்துல பிறந்தவனா இருப்பான், அதனால டக்குன்னு அவனுடைய புத்தி வேலை செய்யும். ஆனா ஒன்ஸ் அசைவத்துக்கு போயிட்டான்னா திரும்ப அவ்வளவுதான், நோ ரிட்டர்னிங் பேக் தான். காமமும் சரி, கரிமீனும் சரி, எல்லாமே அப்படிதான், எல்லா கெட்ட குணமும் அப்படிதான். சூப்பரான லைன் இது. எங்க நீ அதை பிடி பார்ப்போம். அப்படி பிடிக்கணும்னு நினைச்சவன்லாம் எவனும் ஜெயிச்சதில்லை, நம்பி மோசம்தான் போயிருக்கிறான், பார்த்த மாத்திரத்துல விழுந்து போயிடுவான்ற. அந்த மாதிரி உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குது ரெடியா அப்படிங்கிற மெசேஜ் இங்க இருக்குது. பட் மேலோட்டமா பார்க்கும்போது இதெல்லாம் நான் தானே படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனா அதுக்குள்ளேயும் மெசேஜ் இருக்குது. அதை எழுப்புறதுக்கு தைரியம் இருக்குதா? ஏன்னா அது எந்த நேரமும் தூங்கிட்டு இருக்கோம், உலக அழியும் போதுதான் ஏந்திரிக்கும்ன்றாங்க. அது ஏந்திரிக்கும் போது அந்த சுனாமி கினாமி எல்லாம் வரும்ன்றாங்க. ஸோ இது ஆச்சரியமா இருக்குது. இது டெக்டானிக் பிளேட்ஸ் தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா அது பாம்பு ஷேப்ல தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை எழுப்புறதுக்கே ஒருத்தனுக்கு தைரியம் கிடையாதுன்னு போது எனக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குதுன்ற. அதாவது என்னுடைய படைப்பையே உன்னால நெருங்க முடியல, என்ன நெருங்கிடுவியா, எனக்கு முன்னாடி நீ நின்றுடுவியா, எவனுக்கு தைரியம் இருக்குதுன்ற. அப்ப கடவுளை அப்படி மிகைப்படுத்தி சொல்ற விஷயங்கள் இது. ஆனா நமக்குதான் தெரியும், இவ்வளவு பெருசெல்லாம் கடவுள் கிடையாது. அவர் மகிமைக்குரியவர், மகிமை மட்டும்தான் பெருசு, அவரு பெருசு கிடையாது. உலகத்திலே ரொம்ப சின்னது கடவுள் தான், அதனாலதான் பார்க்க முடியுது. நம்மையுமே பார்க்க முடியாது, நம்ம பார்க்கறது நம்மளுடைய உடம்பு தான். இந்த உடம்பே நாம கிடையாது, இதை இயக்கக்கூடிய உயிர் தான் நம்ம. அது பூர்வமத்தில் நட்சத்திரமே ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அதுதான் ஆத்மான்றோம். அதுதான் கண் வழியா பார்க்குது, வாய் வழியா பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. இதே மாதிரி ஒரு ஆத்மா தான் கடவுள். அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கதான் இருந்தோம். அங்கிருந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமா இருக்கும் 2500 வருஷம். அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகும் போது கடைசி 100 வருடம் இறைவன் வர ஒரு வயோதிகர் உடல்ல அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவரு வாய் வழியா அவருடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் நாம் அவருடைய மகிமைன்னு நினைச்சு பண்ணது எல்லாம் நிந்தனை தான். இந்து மதத்துல சொன்னாங்க, பெண்கள் உடை எடுத்தவனை இது எப்படி மகிமையா இருக்கும், இவனை வெட்டினா அவனை குத்தினான்றது எப்படி மகிமையா இருக்கும்? அப்படி அதுதான் மகிமையா இருந்தா யாரும் இயேசுவை வணங்க மாட்டாங்க. இயேசு கடவுள்னு சொல்ற, இயேசு கடவுள் கிடையாதுதான். ஆனால் இயேசுவுக்கு ஒரு குணம் அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கல, அந்த கதையே ஒரிஜினல் கதை கிடையாது. அது இப்ப இறைவன் யாருக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாங்களோ அவங்கள பிரம்மா குமார், ஏன்னா பிரம்மா வாய் வழியா கொடுக்குற, பிரம்மாவை தான் அங்க ஆதாம்ன்றாங்க, ஆதாம் தான் சொர்க்கத்திலே இருக்கிறாங்க. இப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானம் ஆதாம் மூலமா தான் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்தவங்க நரகத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க மூலமா அவங்களுக்கு எப்படி
அவங்க மூலமா மதம் தான் உருவாகும், சொர்க்கம் உருவாகுது. அதனால்தான் இறைவன் இறுதியில் வருவார் மீண்டும் சொல்லிட்டாங்க. அப்ப இயேசு மறுபடியும் வருவார் அப்படி கிடையாது. இந்த 5000 வருட காலச்சக்கரம் திரும்ப திரும்ப நடக்கும். இத ஒரு கல்பம்னு சொல்லுவாங்க இந்து மதத்துல. சோ இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். சோ கடவுளுடைய வேலை ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் வந்து இந்த ஞானத்தை கொடுப்பதுதான். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து 90 வருஷம் முடிஞ்சிச்சு. கடைசி 100 வருஷம் வருவாரு, 90 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன, உலகம் அழியறதுக்கான வேலை நடக்குது. ஆனா கடவுள் வருவது உலகத்தை அழிக்கிறதுக்கு இல்ல, அழியிற நேரத்தில் அவர் வர்றார். அவர் வருவது சொர்க்கம் உருவாக போது அதுக்கு நீங்க தகுதியாகணும். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேரசாங்கன்னா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி நீங்க மாறணும். அது எப்படி மாறுறது? கடவுள் சொல்றார், அப்படித்தான் இருந்தீங்க ஆரம்பத்துல. அதே ஆத்மா தான் மறுஜன்மம் எடுத்து இப்ப இப்படி ஆயிட்டீங்க. இப்ப மீண்டும் நீங்க அங்க போகணும்னா அப்படி நீங்க ஏற்கனவே இருந்தீங்க தானேன்னு ஞாபகப்படுத்தணும் ஒருத்தர். நிறைய படங்கள் அப்படி காட்டுவாங்களா, ஹீரோ எல்லாம் அப்படியே விழுந்து கிடப்பாரு, வில்லன் கூட சண்டை போட்டு அப்ப ஞாபகப்படுத்துவாங்க, நீ யாருன்னு அவருக்கு ஆக்ரோஷம் வந்துடும். ஆக்சுவலா கடவுளே அப்படிதான் பண்றாரு. அருந்ததி படம் அதானே பிரதர்? அருந்ததி படம் அதுல அதுதான் சொல்லிருப்பாங்க, நீயேதான் உன்னுடைய கதையை படிக்கிற அப்படின்னு. உனக்குள்ள போய் பாரு, உன்னுடைய முன்ஜென்மத்துக்கு போய் பாரு அப்படின்ட்டு வரும். சோ இது 5000 வருடத்திற்கு முன்னாடி இருந்த அந்த தெய்வீக குணத்தை இப்ப எழுப்புறாரு. ஒரு நாள்ல எழுப்பிட முடியாது. ஞானத்தை கொடுக்க கொடுக்க ஞானத்துடைய சாரமே அழியக்கூடிய உடம்பு கிடையாது. நீ ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா நினைச்சீங்க, அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது இல்லை, பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. அவங்க வந்து மதத்தை உருவாக்குறவங்களா இருக்கலாம், சாது சன்னியாசிகளா இருக்கலாம், அல்லது சொர்க்கத்தின் தேவதையாகவும் இருக்கலாம். ஆனா கடவுள் கிடையாது இல்லையா? சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர் கடவுளுக்கு ஈக்குவலா தூய்மையா இருப்பார் தான், ஆனாலும் அவர் கடவுள் கிடையாது. ஏன்? அவரு சக்தி இழந்து கடைசியில வரும்போது கடவுள் வந்து ஞானத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து அவரை மீண்டும் நாராயணனா எழுப்புறார். அப்படித்தான் நம்ம எல்லாரும் இப்ப ஆல்மோஸ்ட் இறந்த நிலை தான், சக்தியே இல்லை. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல மூழ்கி கிடக்கிறோம். இதுல இருந்து எழுப்புறாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் உடல்ன்ற உணர்வு. 2500 வருஷம் கழிச்சு உடல் உணர்வுல வந்துதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழுறோம். சொர்க்கத்துல காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. அதனால்தான் குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமானால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு இயேசு சொல்லி இருப்பார். அது வெளிப்பட்டு இருக்கும் இதுல. சோ இப்பதான் அப்படி மாத்துற. எப்படி மாத்துற? உடம்பை பார்த்தால் தானே உனக்கு காமம் கோபம் பற்று எல்லாம் வர்றதுக்கு. ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார். எல்லா ஆத்மாவும் சிவ பரமாத்மாவுடைய குழந்தை. அதனால்தான் பரமபிதான்னு சொல்றது, அனைத்து ஆத்மாவின் பிதா அவரு. அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். அந்த அப்பாவுடைய குழந்தை கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் போது என் சகோதர ஆத்மா கிட்ட பேசுறேன்ற உணர்வு வரணும். ஏன்னா உடல்னாதான் சகோதரன் சகோதரி, ஆண் பெண். ஆத்மா வந்து கடவுளுடைய சொத்துக்கு எல்லா ஆத்மாவுக்கும் வாரிசுதான். சோ ஆண் குழந்தையதான் அந்த காலத்துல வாரிசா நினைச்சதுனால ஆண் அப்படின்னு சொல்ற. சோ அந்த ஒளிப்புள்ளி தான் கண்ணு வழியா பார்த்து வாய் வழியா பேசுதுன்றது சதா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். மெயினா உங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட, ஏன்னா அவங்க மேலதான் பற்று இருக்கும் இல்லையா? இப்படி எல்லாம் இருந்தாதான் உலகம் அழியும் போது உங்களுக்கு துக்கம் வராது. ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. உடலை நீங்க இறைவன் நினைவிலே இருக்கும்போது ஆனந்தமா இந்த உடலை விட்டு முதல்ல மேல போயிடுவீங்க, அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு வருவீங்க. இதுதான் இறைவனுடைய உண்மையான மகிமை. என்ன, நம்ம எல்லா பாவமும் பண்ணிட்டோம்னு அவருக்கு தெரியும். இந்த பாவத்துல இருந்து விடுபடுறதுக்கு மறுபடியும் ஆத்ம உணர்விலிருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாரு. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் இந்த வெவ்வேறு மதம் பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பு வந்தே தீரும். ஏன்னா மூணும் வெவ்வேறு வழியாச்சு, அப்புறம் எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? இந்த 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 மாதிரி வெவ்வேறு வழியை எடுத்துட்டு வர்றதுதான் சாத்தானுடைய வேலையே. அனைவரையும் ஒன்றுபடுத்துறது தான் கடவுளுடைய வேலை. எப்படி ஒன்றுபடுத்துறது? உடம்ப பார்த்தா தானே உனக்கு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஆண் பெண்ணு அமெரிக்காக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் யூதன் இதெல்லாம் தெரிய போகுது. ஆத்மாவை பாரு, எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஏன் பரமாத்மாவே அப்படிதான் இருப்பேன்ற. கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளி. அவர் வந்து அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். செம்பு நிறமான ஒளி உலகத்துல இருக்காரு. சோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்கணும். நானும் ஒரு ஆத்மான்ற உணர்வு இருக்கணும். இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்கணும். தினம் தினம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக. இதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை இல்லையா? ஒரு பாதிரியாரு எல்லாம்
இப்ப அவங்களே வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, எல்லாம் காசு சம்பாதிக்கிற பிசினஸ் வச்சுட்டு இதை நடத்துறது கடவுள், மனிதன் கிடையாது. கடவுள் கிட்டதான் அவருடைய செய்தி இருக்கு. இறை தூதனாக அவரே தான் வர்றாரு, அவருடைய செய்தி இருக்கு. அதை கேட்டுட்டு நாம மற்றவர்களுக்கு சொல்றோம். இப்படி மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்கன்னு அவர் சொல்றதுதான் பைபிள்ல இயேசு சொன்னாருன்னு வந்துருச்சு. இயேசு என்ன செய்தியை சொன்னார்? இயேசு நல்லவர். இப்ப அவர் நல்லவரா இருந்தா என்ன, கெட்டவரா இருந்தா என்ன? அதனால உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இயேசு வந்து உங்களுடைய பாவத்தை கழுவினார், அப்ப ஏன் நீ துக்கத்தை அனுபவிக்கிற? அதுக்கு ஒரு அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கிறிஸ்தவ சகோதரி பேசுறாங்க, பிரசங்கம். அது என்ன போட்டிருக்குது? இயேசு ரத்தத்தை சிந்திட்டார், நீங்க தான் அதை எடுத்து கதவுல தடவணுமோ. இவங்க லூசா இல்ல கேட்கறவங்க லூசான்னு தெரியல, இல்லையா? சோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு நாம சொல்லி இருக்கிறோம். இறைவன் ஆத்மான்னு நீ பாரு, உடலை பார்க்காத. அப்ப அந்த எதிரி உனக்கு என்ன துரோகம் செஞ்சான் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அவன் ஆத்மால ஏற்கனவே பதிவாயிருக்கும், இந்த நேரம் இதுதான் பேசணும்ட்டு. அதைதான் பேசுறான்னா அது அவன் நடிப்புன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கு எதிரா பண்றதா புரிஞ்சுக்காத. இன்னொன்னு, உலகம் அழிய போகுது. இப்ப அவன் துரோகம் பண்ணா என்ன, உன் சொத்தை பிடிச்சா என்ன, பிடிக்காட்டினா என்ன? அவன் எந்த அளவுக்கு சேர்த்து வச்சுக்கிறானோ அந்த அளவுக்கு அழியும் போது அவன் தான் துடிக்க போறான். உன்னுடைய பாவத்தையும் சேர்த்து அவன் அனுபவிக்க போறான். ஓகேவா? அதனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஆனால் அவன் மனம் மாறணும். ஏன்னா இத பிடிக்க அவன் தான் துடிக்க போறான்னு அவனுக்கே தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு சொத்து வரணும்னு நினைக்கிறது இல்ல. அவன் நல்லா இருக்கட்டும், நான் விட்டுட்டேன். ஆனா எல்லாரும் விட மாட்டாங்கல்ல. எவனோ ஒருத்தன் எதிர்த்து அடிப்பான், இன்னொன்னு எல்லாத்தையும் அவன் இழந்துதான் ஆகணும். அந்த நேரம் துடிப்பான். அதுக்குள்ள ஆத்மாவுக்கு அவனுக்கு பலம் வரணும் அப்படின்ற சுபமான எண்ணம். கடவுளை வேண்டது கிடையாது, அது பக்தி. பக்தியை பொறுத்த வரைக்கும் இயேசு வாழ்ந்தாரா இல்லையா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. யாரு முருகன் கவலை கிடையாது, அல்லாஹ் யாரு கவலை கிடையாது. எனக்கு இந்த கஷ்டம் நீ சரி பண்ணு, இதைத்தானே எல்லா மதத்திலும் பண்றாங்க. அப்புறம் என்னடா நீங்க ஒஸ்தி தாழ்ந்ததுன்னு சொல்றது? எந்த மதமா இருந்தாலும் ஏசப்பா அவன் என்னை ஏமாத்திட்டான், ஏசப்பா முருகா ஏமாத்திட்டான், முருகா அல்லாஹ் ஏமாத்திட்டான். மொத்தத்துல நீ கடவுளை இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போற. இதுல என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இல்லையா? இதுக்கு பேர் பிச்சை எடுக்கிறதுன்றாரு கடவுள். எதுக்கு பிச்சை எடுக்கிற? விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக படைத்தேன்னு பைபிள்ல இருக்கும். நிறைய பேரு பிசினஸ் கூட பண்ணுவாங்க. எனக்கு நீ இத பண்ணா நான் உனக்கு இத பண்றேன். இல்ல முன்னாடியே போயிட்டு அது என்னமோ சொல்வாங்களே, வேண்டுதலா ஏதோ ஒண்ணு காணிக்கை செலுத்துறது. நீ இத பண்ணிட்டேன்னா நான் ஹஜ் யாத்திரை பண்றேன், வேளாங்கண்ணியில வந்து உனக்கு இத பண்ணி வைக்கிறேன், குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை மாதிரியே ஒரு பொம்மை, முடிஞ்சா தங்கத்துல கூட பண்ணி, பணக்காரங்களா இருந்தா அப்படி சொல்லுவாங்க. இங்க கடவுள் அதுக்கு வரல. சில்லற வியாபாரி கிடையாது அவரு, மொத்த வியாபாரி, ஹோல்சேல். எவ்வளவு முழுசா 5000 வருடத்துக்கு தேவையானதை மொத்தமா கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அனைத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறோம். ஏன் இழந்த? எதுவும் கேட்கல. நாடகத்துல நீ சாத்தான் பிடியில சிக்கணும்னு இருந்துச்சு, சிக்கன உன்னால என்ன பண்ண முடியும்? பாவம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை நான் சொல்றேன். உடம்புன்னு நினைச்சா நீ மாட்டிக்குவ, ஆத்மான்னு நினை. உடம்பே கிடையாது எனக்குன்னு நினை. அப்புறம் ஏது உனக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீ ஏன் துடிக்க போற? துடிச்சுதான் நிறைய பாவம் செஞ்ச இது வரைக்கும். உன் நாடு, உன் மொழி, உன் மதம், உன் ஜாதி, இதுக்காக தான் அடிச்சுட்டு செத்த. எல்லாத்துல இருந்தும் வெளியில வா. நானு, என்னுடையவர் ஒரு கடவுள், வேற யாரும் கிடையாது. இதைத்தான் போதிக்குது அப்ரஹாம் கதை. அப்ரஹாமுடைய குழந்தைய கடவுள் கொலை சொல்லுவார், அவன் கொலை பண்ண போவான். கொலை பண்ண கடவுள் சொல்ல மாட்டார். இதோட அர்த்தம் என்னன்னா பற்ற வீடுன்னு அர்த்தம். ஆடை பலி கொடுப்பாங்க நிறைய மதங்கள்ல. ஆடு மேன்னு கத்துது. கடவுள் ராஜஸ்தான்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஹிந்தியில தான் அங்க பேசுவாங்க. ஹிந்தியில மேன்னா நான், நானுன்ற அகங்காரத்தை கொலை பண்ணுன்ற. இவங்களுக்கு வசதி என்னது? ஆட்டை கொலை பண்ணி சாப்பிடுறதுதான். நான் எங்க கொலை பண்றது? அதே நினைவுதான் தேங்காவையும் உடைக்கிறாங்க. மண்ட கனம் இல்லையா? உடைச்சி உன் பாதத்துல சுக்குநூறா நான் ஆக்குறேன் அப்படிங்கிற. இதெல்லாம் எப்ப சாத்தியம்? வெறும் ஒலிப்புள்ளின்னு நினைச்சா சாத்தியம். உடம்புன்னு நினைக்கும் போது நான் அழகா இருக்கிறேன், அறிவாளியா இருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய திறமைசாலியா இருக்கிறேன், பணக்காரனா இருக்கிறேன், இப்படி எல்லாம் அகங்காரம், இளமை. அந்த நேரத்துலதான் நிறைய ஆட்டம் ஆடுவீங்க. சோ இப்ப இறைவன் வந்து சொல்ற, என் நினைவுல இருந்து இருந்து உடம்புன்றது மறந்துடுன்ற. அந்த உடல் உணர்வை உடைச்சு போடணும்ன்ற. அதோடைய நினைவு தான் இந்து மதத்துல இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த பானையை உடைக்கிறது, உடல்ன்ற உணர்வை உடைக்கிறது. அதே மாதிரி மயான கொள்ளைன்ற இந்து மத ஃபங்க்ஷன் சுடுகாட்டுல காளி கோயில்ல அம்மன் கோயில் எல்லாம் பண்ணுவாங்க. மண்ணிலே அம்மனை செஞ்சு வச்சு கடைசியில எல்லாரும் ஏறி மிதிச்சு உடைப்பாங்க.
என்ன அர்த்தம்? அந்த உடம்ப உடைக்கிறது, உடல்ன்ற அகங்காரம். வெறும் ஆத்மான்னு உணர்ந்து என் நினைவிலே இரு அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியம். இதன் மூலமாக தான் சொர்க்கத்தையே அடைய போறீங்க. ஆனா ரொம்ப ஈஸியான வழி. இதை சொன்னதுக்கு தான் இறைவனுக்கு மகிமை. மற்றபடி லெவியத்தானா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மெஹபத்துன்னு ஏதோ ஒரு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் கடவுளுடைய வேலை கிடையாது. அது இயற்கை, ஏற்கனவே இருக்குது. இன்னும் கேட்டீங்கன்னா, இந்த சொர்க்கம் நரகமா மாறுறது, நீங்க மாயை கிட்ட விழறது, இது எல்லாமே கடவுள் வர்றது இறுதியில் மட்டுமே. இது வரைக்கும் நீங்க என்ன கத்துனாலும் அவர் காதுல விழுந்திருக்காது. ஏன்னா அவர் காதே கிடையாது. இந்த பூமியில ஒருத்தர் உடம்புல வந்தாதான் நீங்க பேசுறதே கேட்கும், உங்களை பார்க்கவே முடியும். இப்ப இவ்வளவு நாள் கத்துனதெல்லாம் வேஸ்டா? கண்டிப்பா வேஸ்ட் தான். ஆனா இப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப வந்துட்டாருல்ல, இப்ப அவர் சொல்றது கேளுங்க இல்லையா? ஏன்னா நீங்க சொல்றது கேட்கறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்லை. அதான் சில கிட்ட போய் பேசுனீங்கல்ல. இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அவர் சொல்றார். ஒண்ணுமே இல்லை, உங்களை ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, பரமபிதாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் தூண்டக்கூடிய உலகம். இறைவன் நினைவுல இருந்து நீங்க அதை அழிக்கணும். அழிக்கிறதன் மூலமாக உங்களையும் மன்னிச்சுக்கிறீங்க, மற்றவங்களையும் மன்னிக்கிறீங்க, உங்களையும் காப்பாத்துறீங்க, மற்றவங்களையும் காப்பாத்துறீங்க. இதுதான் இயேசுவோட கதை. ஆக்சுவலா இயேசு யாரையுமே காப்பாத்தல. இயேசு யாரையாவது காப்பாத்தினாராங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு விபச்சாரியை காப்பாத்தினார் தண்டனையில இருந்து. சோ அடுத்தது இறந்தவங்களை எழுப்பினார் அப்படின்றாங்க. சோ அது தண்டனை, இறக்குறது தண்டனை கிடையாது. அடுத்தது ஒரு முடவனை வந்து நடக்க வச்சார் அப்படின்னு. சோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களால பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப உங்களுக்கு வருவாங்க அடுத்த ஜென்மத்துல. முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் எல்லாம் வருவாங்க, அவங்க இல்லாமலும் நிறைய பேர் வருவாங்க. அப்படி வரும் பொழுது நீங்க அவனுக்கு அவன் உங்களை தாக்குறான்னு நீங்க திருப்பி தாக்குவீங்க இல்லையா? அப்படி நீங்க திருப்பி தாக்கவும் கூடாது, சபிக்கவும் கூடாது. எனக்கு தாக்க முடிந்தா தாக்குவான், முடியலன்னா சபிக்க தான் செய்வான். நீ நாசமா போகணும், சர்ச்சுக்கு போய் அவன் காலை ஒடித்து போடுமாண்டவரே அப்படின்னுவான். இப்படி சபிச்சு சபிச்சுதான் நாசமா போனன்ற. நீ அவனை சபிக்கிறான், அவன் உன்னை சபிக்கிறான், மாறி 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 மாறி. அப்ப அவன் காலை முறியணும்னா அந்த அளவுக்கு அவன் பாவம் செஞ்சாதான் யாராவது அவன் காலை உடைப்பாங்க. அடுத்த ஜென்மத்துல வந்து அதை உனக்கே செய்வான். அவன் காலை முடிச்சிட்டு நீ தான் ஜெயிலுக்கு போவ. ஏன்னா இது நீ வாங்கின வரம். அதுக்குதான் எவனுக்கும் சாபம் கொடுக்காதன்ற. இது கடவுளுடைய வழியா? இயேசு சொல்றாரு, உன்னை வந்து நீ ஒரு ஊருக்கு பிரசங்கம் பண்ண போற, உன்னை அந்த வீட்டுல கூப்பிடலன்னா அப்படியே காலு கீழே இருக்கிற மண்ணை எடுத்து நீ நாசமா போன்னு சாபம் கொடு. இயேசு சொல்றாரு. இதை சொன்ன உடனே நிறைய பேருக்கு அது எப்படி, அது எப்படி? பைபிள்ல இருக்கிறதானே சொல்றோம், பைபிள்ல இல்லாதது சொல்றோமா? இப்ப புரிஞ்சுக்கணும், அது ஒரு கதை, நிஜத்துல நடக்கல. இயேசு நல்லவர் தான், ஆனா பைபிள்ல இருக்கிற இயேசு நல்லவரான்னு நீங்களே சொல்லுங்க இல்லையா? ஏன்னா இயேசு மட்டும் இல்ல, அந்த காலத்துல எல்லாரும் நல்லவங்க தான். அங்க யாரும் சிலுவையில அடிக்கிறது கல்லால கூட அடிக்க மாட்டாங்க யாரும். 2000 வருஷம் முன்னாடி, 2-3 தலைமுறை முன்னாடியே நல்லா தான் இருந்துச்சு. இப்பதான் உலகம் மோசமா இருக்கு. இப்ப நடக்கிற விஷயம் கல்லால சிலுவையில அடிக்கிறது இல்ல, மனிதர்களுடைய வார்த்தை அப்படி இருக்கு. கொலையும் தானே பண்றாங்க. ஆனாலும் நாம செய்த பாவம் அதனால அழியும், நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா. அதான் இயேசு சொல்ற மாதிரி இருக்கும். உன்னை நேசிக்கிறவர்களை எல்லாரும் தான் நேசிப்பாங்க, நான் சொல்றேன் பகைக்கிறவர்களே நேசிங்க. இதை இயேசு சொன்னாரா? இல்ல, கடவுள் சொல்றது அங்க வெளிப்படுது. ஏன்னா இயேசு எதையுமே ஃபாலோ பண்ணலையே. அவர் கம்முன்னு இருக்கிறவனுக்கு சாபம் எல்லாம் கொடுத்தாரு. அடுத்தது அத்தி மரத்துல பழம் இல்லைன்ட்டு அது நாசமா போகணும், எரிஞ்சு போகணும்னாரு, அது எரிஞ்சு போச்சு. இதுவா கடவுளுடைய வேலை? இல்லையா? மொத்தத்துல கடவுளுடைய வேலை இந்த மாதிரி தனித்தனி டீச்சிங்ஸ் எல்லாம் இல்ல. உடலையே மறந்து என் நினைவுல அமைதியா இரு, யாருக்கும் துக்கம் கொடுக்காது. ஒரே லைன்ல முடிஞ்சு போய் துக்கம் கொடுக்காது. வெட்டாத, குத்தாத, பேசாத, இது பண்ணாத, அது பண்ண, துக்கம் கொடுக்காத, முடிஞ்சு போச்சு. மற்றவனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் துக்கம் கொடுக்காதுன்ற. இதுதான் முக்கியமான விஷயம். அது என்ன? என்னது நினைச்சாதானே உனக்கு துக்கம், என்னதே இல்லைன்னும் போது. சோ ரெண்டுமே இருக்கக்கூடாது. நீ ராஜாவாக போற, நீ எதுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிற? கடவுளை எனக்கு இதை கூட, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றீரே. பிச்சை எடுக்க கத்துக் கொடுக்கறதா கடவுளுடைய வேலை? கடவுள் சொல்றார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக வைத்தேன், பிச்சை எடுக்கிறதுக்கு பதில் நீ செத்து போயிடலான்ற. இதுதான் கடவுளுடையது. எந்த சர்ச்சிலையாவது இதை போதிக்கிறாங்களா? ஆனா இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து அப்படியே சாரமா பைபிள்ல இருக்காது. பட் ஆனா அங்கங்க கதையில இருக்கும். அதுல நீங்க எடுத்தீங்கன்னா வரும், ஸ்லைட்டா ஒரு சில இடங்கள்ல இருக்கும். யோசேப்புடைய கதை சூப்பரா இருக்கும்.
ஒரு பொண்ணு ரூஃப் என்னமோ ரூம்னு ஆரம்பிக்கும், டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, சோ இதுதான் இறைவனுடைய ஞானம், ஒரிஜினல் ஞானம். போய் மற்றபடி இந்த மாதிரி டைனோசரோ ஒருவேளை இருந்திருந்தால், இந்த மாதிரி லெவித்தான் இருந்தாருன்னா அது இயற்கைன்ற. இந்த இயற்கையில நானே கட்டுப்பட்டு இருக்கிறேன். அவரே எப்ப வேணாலும் வர முடியாது, இப்பதான் வருவார், வந்து அவருடைய காரியத்தை செய்வார், ஞானத்தை கொடுப்பார். அதிர்ஷ்டம் இருந்தா நீங்க கேட்டு சொர்க்கத்துக்கு வருவீங்க, இல்லைன்னா கேட்க மாட்டீங்க, அல்லது கேட்டாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காமத்தை விடணும், ஐயோ வேண்டாம் வேண்டாம், கடவுளை விட்டுறோம், அதான் எனக்கு ஈஸின்ட்டு போயிடுவாங்க இல்லையா? மதம் மாறுறது, இந்து மதத்துக்கு போட்டோவெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது அது ஈஸியா இருக்குது. ஆனா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பக்தியை விட்டுட்டு இறைவனை பிடிங்கன்னு அர்த்தம் இல்லையா? அவன் வந்து போட்டோ வச்சிருக்கிறான், நீங்க இயேசு வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க போட்டோ வைக்கல, போட்டோ வைக்கிறதுனால மனசுல அதானே இருக்குது, மனசுல ஒரு மனுஷனை தானே நீங்க கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சோ அப்படி மனிதர்கள் மீது பற்று வைக்காதீங்கன்னு தான் இறைவனுடைய செய்தி. அங்க சிலை வழிபாடு கூடாதுன்ற அர்த்தம் என்னன்னா, சிலை உடலுடைய நினைவு, உடலையே நீ நினைக்காதன்ற, உன் உடலையும் நினைக்காத, இன்னொருத்தனுடைய உடலையும் நினைக்காதன்றதான் அர்த்தம். இது தெரியாம பெருமையா பேசிக்கிறாங்க, விக்கிரக வழிபாடு எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்ட்டு. மற்ற எதுவுமே அந்த அளவுக்கு பாவம் கிடையாது அப்படின்னு கண்ணை மூடிட்டு அதுல இருக்கிறது சொல்றாங்க. ஒரு கடவுள் வந்து ஏற்கனவே ஒருத்தன் வழிபடுறத தப்பு, நீ இப்படி வழிபடுன்னு சொல்லுவானா இல்லையா? ஆனா அது 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 ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, அதுதான் அந்த மதம். சோ இப்ப சொல்ற ஓகே, இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்ப கடவுள் வந்து இன்னும் தன்னை வந்து தம்பட்டம் வச்சுக்க, ஏய் நான் யார் தெரியுமா, இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் நான் தான் படைச்சேன். அது வந்து சூக்ஷ்மமா ரைட்டா வரும். இது எப்படி சூக்ஷ்மமா ரைட்டா வரும்னா, கீதையில கூட இருக்கும், மலைகளில் இமயமலையாக இருக்கிறேன், பாம்புகளில் நீங்க ஒரு பாம்பு பேர் சொன்னீங்களே, என்ன பாம்பு? வாசுகியாக இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வரும். அது இருக்கிறதுல பெஸ்டாக நான் இருக்கிறேன், புத்திவானுக்கெல்லாம் புத்திவானா இருக்கிறேன். இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒன்னொன்னா படைக்கிறது கிடையாது. பைபிள்லயே பாத்தீங்கன்னா ஆதாம மட்டும்தான் அவர் படைக்கிறார், மத்தவங்க எல்லாம் படைக்கிற மாதிரி காட்டல. ஆதாம் ஏவாள், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஸ்தூலமா யாரையும் படைக்கல. ஆத்மா எப்பயும் தான் இருக்குது, எப்பயும் தான் மனிதர்கள் இருப்பாங்க. மண்ணுனாலான இந்த உடலுடைய உணர்வுலயே மூழ்கி இருக்கிறோன்னு நீ மண்ணு கிடையாது ஆத்மான்னு எழுப்புற, கடைசியில மறுபடியும் கல்லறையில இருந்து எழுப்ப அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப கடவுள் சொல்றாரு படைப்பவர் படைப்பு, ரெண்டு விஷயம் இருக்குது. கடவுள் எப்படி படைக்கிறாருன்னா, அலங்கோலமா இருக்கிற உலகத்தை ஒழுங்குபடுத்துறாரு. எப்படி? உலகத்தை இல்ல, நம்ம மனதை. ஏன்னா நம்ம மனது அலங்கோலமாகும் போதுதான் உலகம் அலங்கோலமாயிடுச்சு. சொர்க்கத்துல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். இன்னைக்கு அது கற்பனை பண்ண முடியுமா இல்லையா? ஆனால் அது எப்படி இருந்துச்சுன்னா, மனிதனுக்கே அந்த எண்ணம் இல்லை, ஆத்ம உணர்வுல அவன் அமைதியா இருந்ததுனால உலகம் அமைதியா இருந்துச்சு. எப்ப இவனுடைய மனம் அமைதி இழக்குதோ அப்ப உலகமும் அந்த மாதிரி மாறுது. அப்ப மனிதனுடைய மனதை மாத்துறார். ஆத்ம உணர்வுக்கு வா, உடல் உணர்வுல வந்துதான் நீ தப்பான வழியில போன, வெறும் ஆத்ம உணர்வுல இருந்து ஆத்மாவை பார், பரமாத்மாவின் நினைவிலே இரு அப்படின்னு கடவுள் சொல்றார். அப்படி இருக்கிறதுனால மோசமா இருக்கிற உலகம் மீண்டும் சொர்க்கமாக மாறுது. சோ அப்ப இப்படித்தான் உலகம் படைக்கப்படுது. இல்லாத உலகத்தை ஜூ மந்திரகாலி போட்டு கிடையாது, ஒழுங்கற்றதை ஒழுங்காக மாத்துறார். அப்ப இதன் படைப்பவராக அவர் இருக்கிறார். அவரு மட்டும் இல்ல, நாமளும் தான். ஏன்னா நம்ம குணம் மாறுறதுனால்தான் அது மாறுது. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, நீ என்னோட குழந்தை, நான் படைப்பவர்னா நீ மாஸ்டர் படைப்பவர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான டேர்ம் பிரம்மகுமாரிகள்ல மட்டும்தான் கடவுள் யூஸ் பண்றாரு. வேற எங்கேயுமே அப்படி யூஸ் பண்ணல. கடவுளுக்கு சமமா அங்க யாருமே கடவுளுக்கு சமமா சொல்லலையே எந்த மதத்திலுமே. இயேசுவை கேட்கும்போது கூட அவர் மட்டும்தான் பரிசுத்தவர், என்ன எதுக்கு பரிசுத்தம்னு சொல்றேன்னு சொல்றாரு. சோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ கூட போடுறோம், அதுல நிறைய ரகசியம் இருக்குது. அப்ப எல்லாமே வந்து வானத்தில் கீழே இருக்கிறதெல்லாம் என்னுடையதுன்னா, உன்னதமான படைப்பா இருக்கும்போது அதன் படைப்பவர் கடவுள் மட்டும் இல்ல, கடவுளுடைய குழந்தைகளாகிய பிரம்மகுமார் குமாரிகள். அவங்கதான் சொர்க்கத்தில் தேவதையா இருந்தாங்க. அவங்களதான் இந்துக்கள் வழிபடுறாங்க. அவங்களதான் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சாத்தானு ஜடச்சிலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்களுமே கடவுளை இப்ப வழிபடுற நேரம் இல்லப்பா, நீ அதுவா மாறுன்ட்டு. சோ அது கரெக்ட் தான். ஆனா அவங்கள சாத்தான்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கே வராத நரகத்தில் வந்தவர்களை நீங்க கடவுள்னும், அவங்க கொடுத்த வழி கடவுளுடைய வழின்னு நினைக்கிறீங்களே, என்னன்னு சொல்றது? சோ இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு வரலாம், இல்லைன்னா நரகத்திலே நான் பெரியவன் சொல்லிக்க வேண்டியதுதான். அடுத்தது அப்படியே படிச்சிடுங்க சிஸ்டர், 12ல இருந்து.
அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடி இருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாய் இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாய் இருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு இணைப்பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. அது தும்புகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்னி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாய் இருக்கும். அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அம்பு அதை துரத்தாது. கவன்கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கற்கான அவைகளின் மேலும் ஓடும். ஆழத்தை உழைப்பானையைப் போல பொங்கம் பண்ணி கடலை தைலம் போல் கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை துலங்கம் பண்ணும். ஆழமானது வெளுப்பான நாரையைப் போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமை ஆனதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்றார். சூப்பர். சோ மறுபடியும் அந்த லெவியத்தான் பற்றியதான் கடவுள் சொல்றதாக இருக்குது. சோ அதோடைய அங்கங்கள், அதோடைய வீரியம், அதெல்லாம் நான் மறைக்காமல் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இது மேபி கடைசியில வரலாம். சோ அதோடைய போர்வையை கிளப்பக்கூடியவன் யார் அப்படின்னு இருக்கும்போது அது மேபி உடம்பு மேல ஏதோ போர்த்தி இருக்கிற மாதிரி அதோடைய உருவம் இருக்கும் போல இருக்குது. அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சோ முகத்தின் கதவுன்றது கண்ணை தான் சொல்லுவாங்க இல்லையா? சோ கண்ணை உன்னால திறக்க வச்சிட முடியுமா? சோ சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவர்கள். சோ கதவுன்றது வாயும் சொல்றாங்க. சோ பல்லு அப்படி இருக்கும், அடர்த்தியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. காற்று புக முடியாத மாதிரி ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இருக்கும். அது தும்முனா ஒளி வீசும். கண்கள் சூரிய ஒளி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இந்த வாயில இருந்து நெருப்பு வர்றது போட்டிருப்பாங்க. அக்னி பொறிகள் பறக்கும் வாயில இருந்து. சோ அது அந்த டிராகன்ட்டு சீனர்கள் வழிபடுற அந்த விலங்கைத்தான் இது குறிக்குது. கொதிக்கிற சட்டியில இருந்து கொப்பரையில இருந்து புறப்படுற மாதிரி புகை புறப்படுமா அதோடைய வாயில இருந்து. ஸோ இப்படிலாம் நிஜமாக இருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஈல்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இன்டர்நெட்லாம் வந்ததுனால நமக்கு தெரியுது. அது பாத்தீங்கன்னா அது ஆப்பிரிக்காலயோ ஏதோ ஒரு நாட்டுல அது இருக்குது. இந்த கெண்ட மீன் சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்துல அந்த சேத்துல இருக்கும். அதான் ஈலுன்றது கெண்ட மீன் தான். அப்படிதான் இருக்குது. அதை நாய் கடிக்குது. கடிச்ச உடனே பயங்கரமா ஷாக் அடிக்குது. படப்பட சத்தம் கேட்டு விட்டுட்டேன்னு அலறிட்டு ஓடுது. அது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி தண்ணியில இருக்குது ஆனாலும் ஷாக் அடிக்கல, ஆனா ஒருத்தன் கடிச்ச உடனே அடிக்குது. அதே மாதிரி விட்டில் பூச்சி இருக்குது இல்லையா, வெளிச்சம் வர்றது இருக்குது. சில பூச்சியெல்லாம் தொட்டாலே மோசமான நாத்தம் எல்லாம் அடிக்கும். ஸோ இயற்கையில இந்த மாதிரி அற்புதம்லாம் இருக்கதான் செய்யுது. ஸோ அதனால மேபி இது இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடல்ல இருக்கிற விலங்குகளை ரொம்ப கம்மியா தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்ன்றாங்க. அதுதான். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை. வெளியில இருக்க ஜீவராசிகளை கூட எல்லாமே எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்திலே பெலன் கொண்டிருக்கும்.
இதுல என்னன்னா, எப்படி கொதிக்குது பாலைவன மணல், அதுலயே பாம்பு, கட்டுவிரியன் பாம்பெல்லாம் இருக்கிறான். எப்படி அது உயிர் வாழுதுன்னே தெரியல. அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி இப்படி பண்ணுமா, மண்ணுக்குள்ள போய்க்குமா. அது அந்த மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. சோ நிறைய இருக்குதுதான் அந்த மாதிரி. சோ அது கழுத்து பலமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எந்த பயங்கரமும் கூத்தாடும்ன்றார். ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும் அது இதுன்னு இருக்கு. பட் ஆனா இங்க இதை கண்டு நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க கரிமீன் சாப்பிடல, காமத்துல ஈடுபடல, இறைவன் நினைவுல இருக்கீங்க, உங்க மனைவி உட்பட எல்லாரையும் சகோதரியா தான் பாக்குறீங்க, கணவனை உட்பட எல்லாரையும் சகோதரனை தான் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நான் பாதுகாப்புன்றேன். நீங்க அந்த தப்பு எல்லாம் பண்ணிட்டு என் மதம் பண்ணுதுன்னா உங்க மதத்துல சொன்ன அதே தண்டனை உங்களுக்கே தான் வரும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப கடவுள் இதை ரீசெண்டா ஒரு பத்திலாம் சொல்றது கிடையாது. வீட்ல கவர்மெண்ட் ஜாப், கணவர் கவர்மெண்ட் ஜாப், இவங்க கள்ளத்தொடர்புல இருந்துட்டு அந்த கணவனை கொண்டுட்டா அந்த ஜாப் மனைவிக்கு வந்துரும் இல்லையா, அதுக்கு வேண்டி கொண்டாடுறாங்க. இப்ப கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், எவ்வளவு ஆசையா அதுக்கு போறாங்க. இப்ப அந்த வேலையே அவர் உயிருக்கு உழை வச்சிருச்சு. இந்த கலியுகத்துல இதுதான், நம்ம எதெல்லாம் வந்துட்டு ஆசைன்னு தேடி போறோமோ அதெல்லாம் தான் நம்ம காப்பு வைக்கும். அந்த வேலையை காட்டி தானே வாங்கியே இருப்பான். அந்த பொண்ணு பார்க்கவே வேலைக்கு சொல்லி தானே பொண்ணு பார்த்திருப்பான். என்ன பண்றது? அதனாலதான் கடவுள் இதுல பைபிள்ல இயேசு சொல்லுவாரு, பரதேசியா இருக்கிறவன் பாக்கியசாலி. கடைசி நேரத்துல எதுவும் இல்லைனாதான் இங்க சேஃப்டி. இருந்தாலே இப்ப பாருங்க, ரஜினிகாந்த் மகள் வீட்டுல வேலை பார்த்த பொண்ணே வந்து அங்க இருக்கக்கூடிய நகையை தேடி தேடி 2 பங்களாவே கட்டிட்டான். என்ன பண்ண முடியும்? இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. பட் எல்லாரும் கம்ப்ளைண்டும் கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறவனா அடிப்பாங்க இல்லையா? ஏன்னா திருடுறவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. சோ எந்திரத்தின் அடிக்கல்லு மாதிரி அதோடைய நெஞ்சு கல்லு மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. சோ அது ஏந்திருச்சுன்னா பலசாலிகள்லாம் நடுங்குவாங்க, பயத்துல மயங்கி திகைப்பாங்க. ஆக்சுவலா இப்ப இந்த இது காஷ்மீர்ல துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, தீவிரவாதிகள் தாக்குதல் பஹல்காம்ல, அந்த சத்தம் கேட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது தமிழ்நாட்டுல இருந்து போனவருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. அதாவது சத்தம் கேட்டு இல்ல, தீவிரவாதிகள் சொன்ன உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பாருங்க. சோ கடைசி நேரம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா போக போக உடம்பும் மனமும் மனிதனுக்கு பலகீனமா ஆயிட்டே இருக்கும். இப்பவே அப்படிதான் இருக்குது. அதனால சின்ன வயசுல கோபம் வர்றது, திடீர்னு இறக்குறது, இனி அடுத்த ஜென்மெல்லாம் எடுக்கும்போது உடம்பு ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா உலகம் ரொம்ப மோசமா ஆகும். அப்ப எப்படி தாங்குவீங்க? பலம் இருக்கும்போது ஆடுறதுக்கு தண்டனை, பலம் இழந்த அப்புறம் பெரும்பாலும் வயதாகும் போது நிறைய தண்டனை கிடைக்கும். அது அடுத்த ஜென்மத்தில் தொடரும். சோ இப்பவே நீங்க மாறிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. ஒண்ணுமே இல்ல, இறைவன் நினைவுல ஆத்மான்னு வந்து ஒருவரையும் ஆத்மான்ற உணர்வுல இருங்க. குணத்தை மாத்திக்கிறதுக்கு முரளியில தினம் தினம் நீங்க கேளுங்க. ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. நம்மளே அந்த வீடியோ எல்லாம் போடுறோம். அதை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு புரியும். இன்னைக்கு புள்ளியில இறைவன் சொல்லியிருப்பாரு பிரதர். அதாவது உங்களை ஆத்மான்னு நினைச்சு அன்போட, ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா அன்போட என்ன நினைவு பண்ணீங்கன்னா நீங்க நினைச்ச டைம் உங்க முன்னாடி நான் ஆஜராகிறேங்கிறாரு. அதுதான் வந்துட்டு பக்தியில எங்கும் நிறைந்தவர். ஏன்னா எங்க யார் கூப்பிட்டாலும் வந்துடுறாரு இல்லையா, அதனால அது வந்துட்டு எங்கும் நிறைந்தவர்னு வெளிப்பட்டுடுச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நினைத்தால்ன்ற. நீங்க அல்லேலூயா போட தேவையில்ல, கோவிந்தா போட தேவையில்ல, அல்லாஹ் சொல்ல தேவையில்ல, மந்திரம் சொல்ல தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. ஷரபரபரபரபரான்னு எவனுக்கும் புரியாதது சொல்லி எதுவும் பண்ண தேவையில்ல. நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? அவர் நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. என்னுடைய அப்பான்னு நினைத்தால் உங்க கூடவே இருக்கிறன்ற. கடைசி நேரத்துல இந்த காமம் சார்ந்த பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்கும்போது, தவறானவர்கள் உங்க தொடர்புல வரும்போது உங்க உடம்பே உங்களுக்கு தெரியாதுன்ற. எப்ப நீங்க உடல்ன்றத மறந்துட்டீங்கன்னா, ஏன்னா உடலை மறக்கிற ஞானம் தான் இங்க கத்துக் கொடுக்குறேன். ஆத்மான்னு உணருங்க, இழந்ததை மீண்டும் அடைய போறீங்க. அங்க அழகிய உடல் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், ஆயுள் கிடைக்கும், எல்லாமே. சோ அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லமையும், கவசம் என்று அதற்கு முன் நிற்காது. இதெல்லாம் ஆயுதங்கள், எதுவுமே அது முன்னாடி நிக்காது. இரும்பு கூட அதுக்கு ஒரு வைக்கோல் மாதிரி இருக்கும், வெண்கலம் கூட அதுக்கு ஒரு உளுத்த மரம் மாதிரி இருக்கும், உளுத்து போன மரம் மாதிரி இருக்கும். அம்பு கூட அதை துரத்த முடியாது, கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும். சோ இதுல வந்து இப்படி ஒரு விலங்கு இருக்கிறதுக்கும் சாத்தியம் இருக்குதுன்னு சொன்னோம், இல்லாம இருக்கிறதுக்கும் சாத்தியம் இருக்குது. ஏன் அப்படின்னா
இது ஆக்சுவலா இந்து மத புராணங்கள்ல அசுரர்களை இப்படி காட்டுவாங்க. அம்பு விடுவாங்க, அவன் ஏதோ ஒரு சின்ன குச்சி உடைக்கிற மாதிரி பூன்னு ஊதிடுவான். நிஜத்துல அப்படி எவனும் கிடையாது. நாம தான் அசுரர்கள் ஆகி இருக்கிறோம். சோ இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுர குணத்தை அழிக்கிறதுக்கு தான் ஞான அம்பு விடுறாரு இறைவன். சோ இங்க அங்க ஒரு மனிதனா காட்டினது இங்க ஒரு விலங்கா காட்டுறாங்க. சோ ரெண்டுமே சாத்தியம் இருக்குது. அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். ஈட்டி கூட அதால அசைக்க முடியாது. அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்று மேல ஓடுற மாதிரி சல்லுன்னு அது மேல ஓடும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா முள்ளு மரத்து மேலேயே கிராமங்கள்லாம் மரமே பெருசு பெருசா இருக்கும். முள்ளு மரம்லாம் அது மேல பாம்பு போகும். ஆச்சரியமா இருக்கும். இந்த பச்சை பாம்பு, கொம்பேரி முக்கெல்லாம் சருனோட ஆச்சரியமா இருக்கு. என்ன நம்ம தெரியாம இப்படி பார்த்து பார்த்து போனாலுமே அந்த முள்ளு குத்தும். எப்படி அது அவ்வளவு வேகமா ஓடுதுன்னு ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு விலங்கு இருக்கான்னா கண்டிப்பா இருக்கும். ஆல்ரெடி இருக்கும் அந்த மாதிரி நிறைய விலங்குகள். அது ஆழத்தை உழைப்பானையை போல் பொங்க பண்ணி. சோ இதுதான் இந்த உலக அழிவுக்காக சொல்றது. அதாவது கடலின் ஆழம் அது அப்படி எழுந்திருக்கும் போது அந்த கடலை கொந்தளிக்கும் அப்படி சொல்றாங்க. சோ அதுதான் இப்போதைக்கு அது டெக்டானிக் பிளேட்டுன்றாங்க. சயின்ஸோட அறிவுப்படி அது டெக்டானிக் பிளேட்டுன்றாங்க. சோ பாப்போம் அது எப்படி ஆகுதுன்ட்டு. பொங்க பண்ணி கடலை சொல்லுங்க. சயின்ஸ் படி டெக்டானிக் பிளேட் வந்துட்டு நகர்றனாலதான் சுனாமி வருது, பூகம்பம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. ஒருவேளை இது உண்மையா விலங்கா இருந்து கூட அது அசையலாம் இல்லையா? நமக்கு தெரியாது இல்ல எதுவுமே. உண்மையாலுமே கடலுக்கடியில இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அது டெக்டானிக் பிளேட்டாவே கூட இருக்கட்டும். இவ்வளவு நாள் ஏன் அசையல? அப்ப மனிதனுடைய பாவ கணக்கு ஏற ஏறதானே அது ஆட்டம் காணுது. சோ அது புரிஞ்சுக்கணும். இந்த பாவ புண்ணிய கணக்க புரிஞ்சுக்கணும். அதுதான். அப்ப உலக அழிவுறது எதுக்கு? இந்த பூமி சொர்க்கம் ஆகுறதுக்காக. இல்லைன்னா எதுக்கு இறந்தவன் சொர்க்கம் எங்கேயோ இருக்குதுன்னா இறந்தோடனே போக வேண்டியதானே. நரகம் எங்கேயோ இருக்குன்னா இறந்தோடனே போக வேண்டியதானே. எதுக்கு அப்படியே கல்லறையிலே படுத்துக்கிட்டே இருப்பாங்களா? ஏன்னா கிறிஸ்தவ மதம் முஸ்லிம் மதத்துடைய நம்பிக்கை அது. எப்படி நம்புறாங்கன்றது ஆச்சரியமா இருக்குது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியில உலக அழிவு நடக்கும். அந்த நேரம் இந்த பூமி ஏதோ ஒண்ணு ஆக போகுது. அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் பணம் மாதிரி நாம இருக்கிறோம்னு அர்த்தம். பிணமாக இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. பிணம் சிந்திக்காது இல்ல, அந்த மாதிரி சிந்திக்கிற சக்தியை இழந்துட்டோம். இப்ப இறைவன் ஞானத்தை கொடுத்து எழுப்புறார். சோ இதுல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, உழைப்பானை மாதிரி பொங்க பண்ணும் கடலையே தைலம் மாதிரி கலக்கும். சோ இது உண்மையா இருக்குமா அப்படின்னா, உண்மையா இருக்கும்ன்றது மாதிரி பொய்யாவும் இருக்கும். ஏன் தெரியுமா? இதுவும் இந்து புராண கதையில இருக்குது. பாம்பு வச்சு மத்த கடைவாங்களா? மலையை கடைவாங்க. வாசுகி பாம்பு தான் நினைக்கிறேன் இல்லையா? தேவர்களும் அசுரர்களும் அப்ப நிஜமாகவே நடந்துச்சானா கடவுள் சொல்ற எதுவும் அப்படிலாம் நடக்கல. சோ அப்ப என்னன்னா, இந்து மத கதை புரியாமல் உங்களுக்கு பைபிள்ல ஒண்ணுமே புரியாது. பைபிள் கதை இல்லாம குரான் சுத்தமாரும் புரியாது. அங்க இருக்கிற எல்லா விஷயமும் பைபிளுடைய கதை. ஆனா பைபிள புரியணும்னாலே உங்களுக்கு இந்து மத கதையை புரியணும். ஆனா இந்து மத கதையுமே எப்ப புரியும்னா இறைவனுடைய ஞானம் கேட்டாதான் புரியும். இதுதான் ஆச்சரியமான விஷயம். ஆனா இதையெல்லாம் புரிஞ்சுக்க கஷ்டப்படுறது பதில் டைரக்டா இறைவன் கிட்ட ஆத்மான்னு பரமாத்மா நினைவுல இருங்க முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, ஆதி ஆகமம் எல்லாம் இல்ல, அது வேற சேனல்ல போட்டிருக்கிறோம், ஜென்ரல் சேனல்ல. பட் அது ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. ஏன்னா ஒரு வீடியோல நம்ம ஃபுல் செய்தியை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? தேவைப்படும் போது அந்த இதுவும் கொடுப்போம். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவை. சரி, ஏன்னா இப்ப கடவுள் வந்துட்டாரு, அதுதான் முக்கியமான விஷயம். இன்னை வரைக்கும் மதஸ்தாபகரை புடிச்சுக்கிட்டோம் கடவுள்ன்ட்டு. புத்தரை, இயேசு கிறிஸ்துவ மதத்தை உருவாக்க வந்தாங்க, அவ்வளவுதான் அவங்க. மற்றபடி அந்த கதை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய கதை தான் இயேசுடைய கதையா இருக்கும். நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சோ கடலை தைலம் மாதிரி கலக்கி விடும். இதுல கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தாங்கன்னு இருக்கும். கடலுக்குள்ள என்ன அமிர்தமா இருக்குது? அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, கடவுள் ஞானத்தின் கடலாக இருக்கிற அந்த ஞானத்தை நீங்க மனதுனால சிந்தனை பண்றதுதான் கடையிறது. கடைய புது புது கருத்துக்கள் வரும். அதுதான் நம்ம நிறைய வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஸ்தூலமாக பார்த்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே கிடையாது. சூக்ஷ்மமான விஷயத்தை பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆக்சுவலா கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது தார் ரோட் எல்லாம் கிடையாது. அப்படியே மண்ணுதான் இருக்கும். அப்ப ஒரு ரோட்டுக்கு என்னாண்டு அங்கெல்லாம் நிறைய பாம்புலாம் இருக்கும். சாரப்பாம்பு, நல்ல பாம்பு, இதெல்லாம் இந்த ரோட்ல இருந்து இந்த ரோட்டுக்கு அந்த ரோடு வழியா போகும். அதாவது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற மரத்துல இருந்து
இந்த பக்கத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கிளீனா தெரியும் அது போன பாதை. சோ பாம்பு போறதே தெரியுதுன்னா இந்த மாதிரி பெரிய விலங்குனா கண்டிப்பா தெரியும் தான் இல்லையா? ஆழமானது வெளுப்பான நாரையை போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை. அது நிர்பயமாக இருப்பதற்கு உண்டு பண்ணப்பட்டது. இப்பதான் இங்க விஷயமே. நிர்பயன்ற வார்த்தை கடவுள் பயன்படுத்துற வார்த்தை. நம்மளதான் நிர்பயம். நிர்பயன்றது ஆக்சுவலா ஹிந்தி வார்த்தை. நிர்பயான்றது ஹிந்தி வார்த்தை. ஒரு காலத்துல ஹிந்தில இருந்து தான் தமிழ் வந்ததுன்றதுக்கான ஆதாரம் இதெல்லாம். இது பழைய தமிழ் இது. பைபிள்ல வர்றதெல்லாம் இல்லையா? அப்ப டிரான்ஸ்லேட் பண்ணது. இப்பவும் பயம் வந்து பயமற்ற தன்மைக்கு நிர்பயம் தான் ஹிந்தியில. அப்ப நிர்பயம், பயம்னா என்னன்னே தெரியாம யாரால இருக்க முடியும் தெரியுமா? அந்த மாதிரி விலங்குகளால கிடையாது. ஏன்னா விலங்கு உங்களை தாக்குறதே பயத்தினாலதான் தாக்குது. இல்லைன்னா ஏன் தாக்க போகுது இல்லையா? அப்ப பயம், அப்ப உண்மையான தைரியம் என்ன? தாக்காம இருக்கிறது தான். இயேசு வந்து உன் உடலை விட்டு உயிரை பிரிப்பதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாத மனிதனிடம் பயப்படாதே. இதை பார்த்தா ஒன்னும் புரியாது. அப்படின்னா என்ன? அவன் வெட்டட்டும் நீ பயப்படாம நில்லுடான்னு அர்த்தமா? அப்படிதான் தோணும் இல்லையா? இங்க அப்படி கிடையாது. ஆத்மான்ற உணர்வுல இருந்து இந்த ஞானத்தை கொடு, பயப்படாம. ஏன்னா கடவுளுடைய ஞானம் உன்கிட்ட கிடைச்சிருக்குது. மத ஸ்தாபகர்கள் சொன்னதே வச்சுட்டு எவ்வளவு பெருமையா பேசிட்டு, எவ்வளவு தைரியமா பேசுறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்குது. அப்படியே ஆதாம் கதை எடுத்து இது நிஜத்துல நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டால தலை குனிஞ்சிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆனா சயின்ஸ் சொல்லுது அது இதுன்னு. ஃபர்ஸ்ட் கதையே சயின்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா? சரி, அதனால கடவுளுடைய ஞானத்தை நீங்க சொல்வதற்காக உங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆத்ம உணர்வுல இருந்தா மரண பயம் கூட இருக்காது. உடல் உணர்வுல தான் பயமும் ஒண்ணுன்றது. எப்படி காமம் கோபம் எல்லாம் உடல் மூலமா வருதோ பயமும் அப்படிதான்ற. வெறும் ஒளியாக நினைக்கும் போது, அழிவற்ற ஒளின்ற உணர்வுல இருக்கும்போது, உலகழிவே உங்க முன்னாடி நிற்கும் போது கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருப்பீங்க. அந்த நேரம் தான் நம்முடைய காட்சி மற்றவர்களுக்கு கிடைக்கும். சோ இயேசு உயிர் தெழுந்தாருன்றதை பற்றி கூட அது அந்த கடைசி நேரத்தில் ஒரு ரகசியம் இருக்கு. அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறோம். அவசியம் பாருங்க. நம்ம போடுற எல்லா வீடியோலையும் இது வரைக்கும் நீங்க கற்பனை கூட பண்ணாத அற்புதமான ரகசியங்கள், கடவுள்கிட்ட இருந்து நேரடியா வர ரகசியங்கள் கொடுத்துட்டு இருக்கு. சோ அது மேட்டுமையானது எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. இங்க வந்து லெவியத்தானை பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இங்க உண்மையில் கடவுள் நமக்கு சொல்றது, இங்க எல்லாம் எவ்வளவு சுகபோகமா அதெல்லாம் நமக்கு அற்பம் இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். மீண்டும் அடையணும். அப்ப இங்க இருக்கிற எதிலும் உன்னுடைய பற்று போகக்கூடாதுன்றார். அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது இல்லையா? ஏன்னா அகங்காரம் கொண்ட மனிதர்கள் எங்க வர்றாங்க? நரகத்துலதான் மனிதனுக்கு அகங்காரம் வருது. இவங்க யார வணங்குறாங்க? சொர்க்கத்தில் வாழ்ந்த ராஜாக்களை தான் கோயில் கட்டி வணங்குறாங்க. ராமர், கிருஷ்ணர். அப்ப அகங்காரம் உள்ளவர்களுக்கு ராஜாவாக தான் அவங்க இருக்கிறாங்க. சோ இப்ப இந்த அர்த்தத்துல ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிரம்மகுமாரிகள் இறைவனுடைய குழந்தைகளுடைய மகிமையாக இருக்கும். சோ அது நமக்கு கடவுள் வந்து டச் பண்றாரு. சோ அதை சொல்றோம். அடுத்து முடிய போகுது கடைசி சாப்டர். அதை வந்து நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இதுவே பெருசா இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவசியம் பாருங்க. நிறைய பேருக்கு அந்த மதத்தின் மீது உள்ள பற்றுனால பிடிக்காது, அதே நேரத்துல பார்க்காம இருக்கவும் முடியாது. அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கலாம், சத்தியமா நீங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். இப்ப அந்த தேவதைன்ற மதம் இல்லை. அதனால இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லா மதத்திலும் பிறந்திருப்போம். ஆனா இது இன்னமும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயே போடுவாங்க, எனக்கு எரிச்சலா இருக்கும் வீடியோ பார்க்க, அதே நேரத்துல பார்க்காமலும் இருக்க முடியல. அதான் தேவதை ஆத்மா. அந்த மதம் அந்த அதுல இருந்து வெளியில வர்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ அப்படி இருந்தாலும் நீங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மனம் மாறும். ஏன்னா 2500 வருடம் சாத்தானின் பிடியில மாட்டி இருக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் எல்லாமே பக்தி தான். பக்தியை உருவாக்குறதே சாத்தான் தான். அதனால்தான் ராவணன் தீவிர சிவபக்தன் இந்து மதத்துல சொல்லியிருப்பாங்க. ராவணன் யார் தெரியுமா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். இவனைத்தான் சாத்தான் மாயான்னு சொல்றது. 10 தலை பாம்பா காட்டியிருப்பாங்க இந்து மதத்துல. அங்கேயும் ஆதாம் ஏவாள் கிட்ட ஒரு பாம்பு வடிவத்துல சாத்தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எல்லாமே ஒரே கதை தான் அன்பு சகோதரர்களே. கொஞ்சம் ஓப்பன் மைண்ட் இருந்தால் உங்களுக்கு இது புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சோ இங்க இயேசுவை வணங்குறது கடவுள் கத்துக் கொடுக்கல, இயேசுவா மாறுறதுக்கு உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. ஏன்னா இயேசுதானே கடவுளுடைய குழந்தை. இங்க கடவுள் கிட்ட ஞானத்தை எடுக்கிற நாம தான் கடவுளுக்கு மாணவர்கள், குழந்தைகள் எல்லாருமே. சோ நாம தான் மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாலும் மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவர்கள் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்திக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து.
அப்படி வாழ்த்திக்கிட்டே இருக்கிறவங்களுடைய நினைவு தான் இந்து கோயில்களை இப்படியே இருக்கிறாங்க. யாருக்கு வாழ்த்துறாங்க? அவங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு வாழ்த்துறாங்க. ஜஸ்ட் சிலை தான் இருக்கு. சிலைக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு. இப்ப இருக்கிறவங்க தான் இந்த ஞானத்தை கேட்கிற நீங்களும் நானும் தான். இறைவனுடைய வழிபடி நடந்தீங்கன்னா ஆனந்தமா இருப்பீங்க. இல்லாட்டினா அந்த சொத்தை புடிச்சிட்டே குடுறான்னா கடைசியில கொலை கூட பண்ணுவாங்க. சோ இறைவனுடைய வழி மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதற்கான தைரியம் இறைவனை நினைவிலேயே இருந்தால் கிடைக்கும். சோ மெயின் எதை மறந்தாலும் இதை மறக்காதீங்க. ஆத்மான்னு பரமாத்மா நினைக்கணும். ஏன்னா கடைசியில உலகம் அழியும் போது நீங்க மேல போகணும்னா இறைவன் நினைவுல இருந்தால் மட்டுமே போக முடியும். அங்க போய் நான் பிரேயர் பண்றேன் அது பண்றேன்னு உழுந்து பிறந்தாலும் ஒண்ணும் நடக்காது. இது இந்து மதத்துல அழகா சொல்லுவாங்க, சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோ இப்பவே இந்த ஞானம் கிடைச்ச நீங்க அதிர்ஷ்டசாலி. ஆனா இவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்தும் இதை உதாசீனப்படுத்தினீங்கன்னா உங்களை மாதிரி துரதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். Thank you, brother. Om Shanti.